ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உயிர்த்தெழுந்த உலக ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூடலூர் இயேசு சபையிலிருந்து கொண்டு வருகிறேன். அன்பானவர்களே, மீண்டும் ஒரு விசை உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். இந்த ஆன்லைன் வாயிலாக பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய திருக்கரம் கொண்டு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 6வது மாதத்திலும் தொடர்ந்து லாக்டவுன் தொடர்ந்தாலும், சபை நடத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும், சூழ்நிலை மாற்றுகிற கர்த்தர் வெகு சீக்கிரத்திலே நல்ல ஒரு சூழ்நிலை நமக்கு தந்து மீண்டும் நம் கூடி வந்து ஆலயத்தில் ஆராதிக்க கர்த்தர் கதவுகளை திறப்பார். நம்ம நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த ஜபத்தில் கலந்து கொள்வோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். நீங்க இருக்கிற உங்க வீடுகளிலே குடும்பமாக சேர்ந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் ஆரம்பிப்போமாக. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் நமக்கு தருவாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பிரியமானவர்களே, இயேசுக்கு நேராக நம்முடைய எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி, பரிசுத்த ஆவியானவருக்கு நேராக நம்முடைய செயல்களை ஒருமுகப்படுத்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. நன்றி பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வானத்தின் கீழே பூமியின் மேலே சகல அதிகாரம் படைத்த தேவன் நீர் ஒருவரே. உமக்கு நிகரானவர் யாரும் இல்லப்பா. இம்மட்டும் ஆண்டவரே எங்களை நடத்தி வந்த ஆச்சரியமான பாதைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாது இருப்பதும் உம்முடைய கிருபைப்பா. 5 மாதங்களை கடந்து இந்த 6வது மாதத்துக்குள்ள நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. உலகத்தில் எத்தனையோ கொள்ளை நோய்கள் அநேக உயிரை ஆண்டவரே பலி வாங்கினாலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று சொன்னீரேன் ஈஸ்வராஜா. அந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி விசுவாசிகள் முழங்கால் படியிட்டு உங்க பிள்ளைகளோடு புருஷனோடு மனைவியோடு நீங்கள் கர்த்தரை வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குங்கள். துதி செய்ய தொடங்கும் போதே நமக்கு அற்புதத்தை கர்த்தர் செய்ய தொடங்குகிறார். ஓ நன்றி 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 இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் முழங்கால் படியிடும் போது ஆண்டவரை இறங்கி வந்து ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்கள் முழங்காலுக்கு பதில் தருகிற தெய்வம், எங்கள் கண்ணீருக்கு ஆண்டவரை செவி சாய்க்கிற தேவன் நீர். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் நடுவில் இறங்கி வருவீராக. ஒவ்வொருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆவியானவர் இறங்கி வந்து குடியிருக்கும்படி அசைவாடும்படி பரிசுத்த ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்க நடுவில் வருவேன் என்று சொன்னீரப்பா. வாக்கு மாறாத எங்கள் தெய்வமே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, எங்க நடுவில் வந்து உலாவுவீராக. இந்த ஆராதனையில மகிழ்படுவீராக. நன்றி அப்பா, சோதரம். இரவெல்லாம் பாதுகாத்து இந்த புது நாளை தந்திருக்கிறீர். ஆண்டவர், இந்த காலை நேரம் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களுடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்த்து ஆண்டவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எண்ணில்லாத நன்மைகளை செய்தவரே, சொல்லு கடங்காத வாக்கு கடங்காத நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில செய்தவர், செய்து கொண்டிருக்கிறவர் உமக்கு சோதரம். எங்களை எங்கள் குடும்பத்தையும் அந்த சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாத்து இதுவரைக்கும் நடத்தி வருகிற தெய்வம் ஆண்டவரே, நன்றி ராஜா. உம்மை துதிக்கிறோம். ஒரு குறை இல்லாம எங்களை காத்து வந்தீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடுகளும் குறை வைக்காமல் கண்மணி போல எங்களை பாதுகாத்து உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, தங்க இருப்பட்டும் கொடுத்து, அந்த கையின் வேலைகளை ஆசீர்வதித்து, ஊழியங்களை ஆசீர்வதித்து எங்கள் மூலமாய் நீ மகிமைப்படுகிறீர். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம். ஐயா, நன்றி யேசுராஜா. வியாதி படுக்கைகளை மாற்றினீர், பலவீனங்களை மாற்றினீர், சத்துருவின் ஆண்டவரே சதிகளை நிர்மலமாக்கினீர். ஆண்டவரே, எங்களோடு கூடவே இருக்கிறீர். ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. நன்றி 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 இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு வீடுகளிலும் தெளிக்கப்படுவதாக. உம்முடைய வல்லமை எல்லார் மேலும் இறங்குவதாக. இயேசுவே, நாங்கள் துதி செய்ய தொடங்கும் போதே அற்புதங்களை செய்ய நீ தொடங்குகிறீரப்பா. பதில் கொடுக்க தொடங்குகிறீர். ஆண்டவரே, எங்க மத்தியில வந்து ஆண்டவருடைய சிங்காசனத்தை அமைக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிறுவர்கள், வாலிபர்கள், ஸ்திரீகள், புருஷர்கள், முதியோர் எல்லாரையும் கர்த்தருடைய திருக்கரம் கொண்டு ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு மனதின் ஆவியை தாங்கப்பாம், ஒரு மனதின் ஆவியை தாங்க. ஆண்டவரே, எல்லாரும் நாங்கள் ஒருமுகப்பட்டு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். We lift your holy name with oneness mind. Hallelujah. In your feet, O God. உம்முடைய அந்த பாதத்தில் நாங்கள் வந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். நீரே
நீரே உயர்ந்தவர், நீரே சிறந்தவர், நீரே பெரியவர், நீரே அழகானவர், 1000-16 சிறந்தவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை உயர்த்தினவர், எங்களை உண்டாக்கினவர், எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறவர். சத்துரு நெருங்கும் போது, சாத்தா நெருங்கும் போது, பிசாசு நெருங்கும் போது அதை அடித்து எங்களை ஆண்டவரை கரத்தினால மூடி பாதுகாக்கிற தேவனை உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கால்கள் வடுவாதபடிக்கு எங்கள் நடைகளை உறுதிப்படுத்தினவரை உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி 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 நன்றி. விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இயேசுவே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ, துதி என்கிற ஆயுதத்தை அடுத்து சாத்தானின் வல்லமைகளை முறிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, துதி பலியை செலுத்த வந்திருக்கிறோம். இந்த பலியின் வாசனையை நுகர்ந்து கொள்ளும் ஐயா. எங்கள் பலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. கொம்பும் பெரிய குளமுள்ள காளை எருதை பார்க்கலாம் இந்த ஸ்தோத்திர பலியை பிரியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலி என்ற நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானுடைய ஆளுகைக்கு உள்ள ஆண்டவரே நீர் எங்களை வைத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்க மேல நீங்க ஆசைவாடி நீங்கள் துதி கன மகிமை எல்லாம் நீரை எடுத்துக்கொள்ளும். ஓ, சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எல்லா பகுதிகளும் கர்த்தருடைய பிரசன்னம் வெகுவாய் இறங்கி வந்து ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்தபடியாய் நிரப்பபடியா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்தி பாடி அவருடைய வல்லமையை சோந்தரிப்போம். இது சோந்தரிக்கிற மாதம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ என்ற பாடலை பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் நம்மை படைக்க வைத்த தெய்வம், ஜீவன் தந்த தெய்வம். நல்ல கைத்தட்டி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டீர், உயர்வான தளங்களில் நிறுத்தி வைத்தீர். அறமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கிறீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆதரவு கட்டி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி
நினைத்தாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களை உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், தள்ளுண்ட இடங்களை உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். என்னை வல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். என்னை வல்லடிக்கு நீக்கி கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்ன எங்களை வாழ வைக்க சிலுவையில் உங்க ஜீவன் கொடுத்து எங்கள் ஜீவனை காப்பாற்றுறீங்கப்பா. உமக்கு நன்றி என்று கரங்களை தட்டி ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. கரடான பாதையில் தூக்கி சென்றி முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீ. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி நிறைவேற்றி, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி. நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி, எங்கள் ஆதரவை, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். உன்னை வல்லடித்து நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை பள்ளங்களை கடந்த எங்களை அந்த கரங்களை தூக்கி உயர்வுகளை வச்சுங்களப்பா. அன்புக்காக நன்றி. வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிடித்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் ஆண்டவரை பார்த்து சொன்னீங்க, சொன்னதுனால பிழைத்துக் கொண்டேன், நீங்களை கண்ணோக்கி பார்த்ததுனால ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீரமே, உம்மை ஆராதிப்போம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டவதாக. இன்னொரு பாடலை கூட கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் சேர்ந்து பாட போகிறோம். தெய்வாவும் நாமத்தை பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டவதாக. பாடுவது நமக்கு இன்பமானது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று சொல்லப்பட்டது.
ஆகவே கர்த்தருக்கு பிரியமான பாடல்களை பாடி ஆண்டு நாம் உயர்த்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடும் தெரிந்த பாடல், தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வேன், ஆனந்தம் ஆனந்தமே, நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டவரா. ஆயிரம் ஆயிரம் ஆனந்த
ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. கற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன் நீரே. அக்கினி மதிலா வாசல் செய்யும் அதிசய தேவன் நீரே. கற்றையும் கடலையும் அடக்கி அமர்த்திய அற்புத தேவன். அக்கினி மதிலா நடுவில் வாசம் செய்யும். அக்கினி மதிலாய் நடுவில் வாசம் செய்யும் அதிசய தேவன் நீரே. ஏழைகளின் தேவன், ஏழைகளின் தேவனே, எளியோரின் காதலே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் காதலே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. பிதாவும் நாமத்தை பாடி புகழ்வே. அவர் பாடும்போது that's a great job. And every time எல்லா நாமங்களிலும் ஒரு ஆனந்தத்தை வைக்கிற கர்த்தர், எல்லா இதயத்திலும் ஆனந்தத்தை வைக்கிற கர்த்தர். தேவாவும் நாமத்தை பாடி புகழ். ஒருவேளை துயரத்தோடு துக்கத்தோடு நீங்கள் ஆராதனையில் கலந்திருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை வந்திருக்கலாம். அந்த வாரம் போன வாரம் கர்த்தர் உனக்கு ஆனந்தத்தை தருகிறார். நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே. நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. முடங்கி பணிந்தேன் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய், நாவுகள் யாவும் அறிக்கை செய்திடும் உத்தம தேவன் நீரே. ஜாதிகள் முழங்கால்கள், ஜாதிகள் முழங்கால்கள் முடங்கி பணிந்தேன் உன்னத தேவன் நீரே. நாவுகள் யாவும் அறிக்கை செய் உத்தம தேவனை, உத்தம தேவன். ஓ ஏழைகளின் தெய்வமே, ஏழைகளின் தேவனே, எளியோரின் காதலே, திக்கற்ற ஏழைகளா இருக்கிறீங்களா? திக்கற்ற பிள்ளைகளா, கைவிடப்பட்டவங்களா இருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இயேசு உங்க தெய்வமா இருக்கிறார். ஏழைகளை உயர்த்துகிற தேவன் அவர். திக்கற்ற பிள்ளை தகப்பனா இருந்து கரம் கொடுக்கிற கர்த்தர். பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம். யார் அவரை புகழ்கிறீர்கள்? ஆனந்தம். That's a great joyful life is waiting while you are singing about the Lord Jesus Christ right now. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. கேருவின் சேராவின்கள், கேருவின் சேராவின்கள் ஒன்றின்றி பாடி கொடுத்த துதிக்கு பார்க்கிற துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே. வாசம் செய்திடும் மகிமைக்கு பார்க்கிற கேருவின் சேராவின்கள், கேருவின் சேராவின்கள் பரலோகத்தில் கேருவின் சேராவின்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர். அவன் நம்ம துதியின் நடுவில் வாசம் பண்ணுகிறான். வாசம் செய்திடும் மகிமைக்கு பார்க்கிற ஏழைகளின் தேவனை சொல்லுவோம். ஏழைகளின் தேவனை, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. ஏழைகளின் தேவனை, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. தேவாவும் நாமத்தை பாடி புகழ்வே ஆனந்தம் ஆனந்தமே. செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. ஏழைகளின் தேவனே, எளியோரின் ராஜனே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனே.
ஆனந்தமே. நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் ஆனந்தம் ஆனந்தமே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ கண்களை மூடி வாய்களை திறந்து நாவினால் அவர் புகழப்படுவாராக. நாவினால் அவரை புகழ்வோமாக. என் நாவினால் அவர் புகழப்பட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த நாள் அவரை புகழ்வதற்காக தேவன் கொடுத்திருக்கிறார். ஓ we have great strength. Hallelujah. To give praise to the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்த நமக்கு நல்ல நாவை கற்றுக் கொடுத்திருக்கிறார். என் நாவு விரைவாக எழுத்தாணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு எழுத்தாணி, ஒரு எழுதுகோள் எவ்வளவு வேகமாக நம்ம எழுதுவோமோ, ஹல்லேலூயா, நம்முடைய நாவு ஒரு எழுதுகோள். வேகமாய் துதிப்பமாக, பிரியமாய் துதிப்பமாக, உற்சாகமாய் துதிப்பமாக, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிற காணிக்கை மாத்திரமல்ல, நன்றி காணிக்கை உதடுகளில் ஓ கனிகளாகிய ஸ்தோத்திர காணிக்கை அவருக்கு படைப்புமாக. ஓ ஆவி நிறைந்து எல்லாரும் அந்நிய பாஷையில பேசி ஹல்லேலூயா. Everybody, hallelujah, speaking tongues, oh right now, hallelujah, எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி, ஓ நீங்கள் பெற்ற பாஷைகளுக்குள் இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. நீ பாதாள வேசை குரசமே, நீ வீடு மகிமையாய் மாறும், வீடு உயர்த்தப்படும். ஹல்லேலூயா. ஓ சோதரம் வேலையில கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. ஹல்லேலூயா. சத்துருக்கள் முன்னிலையில உனக்கு ஒரு உயர்ந்த தேவன் வைத்திருக்கிறாரு. There is a great promotion. Before your enemies, hallelujah. உன் சத்துருக்கு முன்னாடி உனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பான்னு கேளுங்க. ஹல்லேலூயா. கூறி குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது கலங்கி கண்ணீர் வடித்து தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, தாய் தகப்பன் இல்லாமல் திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகளை அனுமதி கொண்டிருக்கிறீர்களோ, பயப்படாதிருங்கள். உங்களுக்கு தான் இயேசு இந்த பூமியில பிறந்து 33 வருஷம் ஹல்லேலூயா அவர் பாடுகளை அனுபவித்து, ஹல்லேலூயா 3 வருஷம் வெகுவான பாடுகளை அவர் அனுபவித்து, ஆணி கடாவப்பட்டு, ஈட்டி பாயப்பட்டு, பலவிதமான சோதனைக்குள்ள உட்படுத்தப்பட்டு, உங்களுக்காக எனக்காக இயேசு சிலுவையில தொங்கினார். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். இயேசு சிலுவையிலே தன் உயிரை கொடுத்தார். அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். 3வது நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிரோடு எடுத்தார். அவர் பரலோகம் போயிருக்கிறார். திரும்ப வரப்போகிறார். நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க, நம்மை பரலோகத்துக்கு, அந்த சந்தோஷமான பரலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக அவர் வரப்போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த உலகத்துல கொஞ்ச நாள் பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், அதையும் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு அந்த பலவீனம், பாடுகள், பிரச்சனை கூட நிர்மலமாக்கி, இந்த உலகத்துல கூட தெம்பாய் வாழ, கழிப்பாய் வாழ, ஆரோக்கியமாய் வாழ, ஆசுதமா வாழ, எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ, ஜெயத்தோடு வாழ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவனா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஜெயிக்க உதவி செய்தாரு. இதுவரைக்கும் ஹல்லேலூயா எல்லா சத்துருவின் கிரியைகளை நிர்மலம் பண்ண, அதம் பண்ண உங்களுக்கு பலம் தந்தாரு. நல்ல கரங்களை தட்டி, யார் உன்னை சபித்தார்களோ அதே கண்களுக்கு முன்னாடி, யார் உன்னை கேவலமா பார்த்தாங்களோ அதே கண்களுக்கு முன்னாடி உன்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு. வெகுவாய் உயர்த்திருக்கிறார். பிள்ளைகளை உயர்த்திருக்கிறார். புருஷனை உயர்த்திருக்கிறார். சகோதரி உன்னை உயர்த்திருக்கிறார். புருஷனை உன் மனைவி உயர்த்திருக்கிறார். பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவரை ஆராதிப்போமாக. நன்றி நன்றி. ஒரு ரசி ரி 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 மா கா ரா சே கே ரா பா ரி பா 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 ரா கா ரா ரா ரே சே கே ரி 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 ஓ ரா கா பா லா ரா 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 பா ரா 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 பா ரா பா. கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்க மேல் இருக்கிறதே. ரி கா ரா பா 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 ரா பா. ஓ God's anointing is upon your head. ஓ கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்க மேல் இருக்கிறது. அது ஆரோர் சிரசு மேல் ஊற்றப்பட்ட தானியிலே வழிந்து, ஹல்லேலூயா, அது ஒப்பான அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆரோர் மேல் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேகம் உங்க மேல இருக்கிறது. உங்க குடும்பத்து மேல இருக்கிறது. அந்த அபிஷேகம் கட்டுகளை முறிக்கும், இரும்பு சங்கிலிகளை அறுத்து போடும். ஹல்லேலூயா. உனக்கு வழியை திறக்கும். ஓ வருஷத்தின் நடு பகுதியில் வந்திருக்கும், நடு மையத்தில் வந்திருக்கிறோம். 2020 இந்த 6வது மாசம் வந்திருக்கிறோம். இன்னும் 6 மாசம் இருக்கிறது. இந்த வருஷத்தை முடிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வருஷத்தின் நடுவில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. சமுத்திரத்தின் நடுவிலே வந்து காற்றை இறையாதே, கடலை அமைதல் என்ற அதனின கர்த்தர், கடல் மேல் நடந்து வந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். Jesus Christ is walking with you. Oh my dear brother and sister, hallelujah. சகோதரனே சகோதரி, கர்த்தர் நடந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ திகைக்க தேவையில்லை.
ஹalleluya. உன்னை குறித்து அவருக்கு நன்றாக தெரியும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. He knows very well what is your problem. ஹalleluya. உன் பிரச்சனை என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். உன் புருஷனுடைய பிரச்சனை என்பது நன்றாக தெரியும். உன் பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன என்பது அவருக்கு நன்றாக தெரியும். Because he is almighty God. சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு யாரும் சொல்ல தேவையில்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களை என்னை உண்டாக்குறது நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசுதானே. வானத்தையும் பூமியும் படைத்தது அவர்தானே. உனக்குள்ள இருக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியாதா? நீ தினந்தோறும் அழுகிறது அவருக்கு தெரியாதா? நீ தூக்கம் வராம தவிக்கிறது அவருக்கு தெரியாதா? உன் பிள்ளை குறித்து விசனப்பட்டு இருக்கிறது உனக்கு அவருக்கு தெரியாதா? எல்லாம் தெரியும். உன் கடன் தொல்லை குறித்து நீ கண்ணீர் படிப்பது அவருக்கு தெரியும். நீ அவரை துதித்தால் போதும். நீ அவரை துதித்தால் போதும். தாவீது சொல்வது போல இக்கட்டு நான் இன்னும் துதிப்பேன், என் நெருக்கத்தை நான் இன்னும் துதிப்பேன். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், எனக்கு விடுதலை கொடுத்தா கரங்களை தட்டி there is a great deliverance. Hallelujah. ஒரு பெரிய விடுதலை உனக்கு வருகிற இந்த நேரம். இடுக்கமா இருக்கிறாயா? நெருக்கமா இருக்கிறாயா? எந்த வழியிலும் போக முடியாம இருக்கிறாயா? நான்கு திசையில எந்த பக்கம் போவது? எல்லா பக்கமும் சத்துருக்கள், எல்லா பக்கமும் எனக்கு பிரச்சனை. ஓ அப்படியே சொன்னா நின்று விட்டே இருக்கிறீங்களா? கர்த்தர் வழியை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஓ ஒரு வழி அடைந்தாலும் பல வழியை திறக்கிறார். பல வழி அடைந்தால் அதுக்கு மேல பல வழியை திறந்து உன்னை அந்த பாதையில கொண்டு போய் உனக்கு உயர்வை கொடுக்கிற கர்த்தர், உன்னை வாழ வைக்கிற கர்த்தர், உன்னை நிலைநிறுத்துகிற கர்த்தர், உன்னை போஷிக்கிற கர்த்தர். வியாதி படுக்கையில கிடக்கிற உன்னை கர்த்தர் காண்கிறார். அவர் மனதுருகுகிற தேவன், அவர் மனதுருகுகிற தேவன், அவர் மனதுருகுகிற தேவன். முடிந்தால் முழங்கால் படிக்கிட்டு ஓ ரெண்டு கைகளை உயர்த்தி ஹalleluya கர்த்தரை நோக்கி சொல்லுவாங்க, இயேசுவே அப்பா மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் சோத்தரிப்பேன். உன் மேல இறக்கம் காட்ட யாரும் இல்லையா? மனதுருக்கம் உள்ள கர்த்தர் உன் கூட இருக்கிற நிச்சய கிருபை நான் உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் சொன்னான். ஹalleluya. கிருபை உனக்கு உண்டு. ஒருவேளை நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இருக்கலாம், ஆனா பாடு பிரச்சனை உனக்கு அதிகமா இருக்கலாம். சகோதரனே, வாலிபனே, சகோதரியே, இன்றைக்கு அந்த ஆண்டவருக்கு இடம் கொடு. Give place to the Lord. Hallelujah in your heart. Oh today, இன்றைக்கு உன் இதயத்தில் அவருக்கு இடம் கொடு. Hallelujah. அவர் வந்து உன் இதயத்தில் தங்கிவிட்டா போதும். உன் இதயத்தில் இதுக்கு முன்னாடி தங்கி இருக்கிற பாரம், கஷ்டம், வேதனை, போராட்டம் எல்லாம் வெளியே ஓடி போயிடும். வர வேண்டியவர் உள்ளே வந்தா வெளியே போக வேண்டிய பிசாசன் கிரியெல்லாம் வெளியே போயிடும். ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன். உன் மேல நிச்சய கிருபையை இறங்கி நம்முடைய காயங்களால் உன் காயத்தை ஆற்றி ஹalleluya நம்முடைய இரத்தத்தால் உன்னை குணமாக்க போகிறார். மனதுருகிற தேவன் அவர். ஹalleluya. ஆவியானவரே, ஓ ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, எல்லாரும் உணர்ந்து பாடுவோமா? மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவன், சர்வ வல்லவன், நல்லவன், சர்வ வல்லவன், இரக்கத்துக்கு முடிவே இல்லை. அன்பில் முடங்கால் வழியில் எல்லாம் கரங்களை உயர்த்தி பாடுவோமாக. இரக்கத்திற்கு முடிவே. இது திருவிருந்து வாரம். ஃபர்ஸ்ட் வீக். இது கம்யூனியன் சண்டே. நம்முடைய பாடு மரணங்களை தியானித்து பாடுவோமாக. புதிதாயிருக்கும், புதிதாயிருக்கும் மனதுருகும் தெய்வமே இயேசுயா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்திரம். மனதார பாடுங்க. மனதுருக்கமுள்ள தேவன் அவர். உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. ஐயா உம்மேலே விழுந்ததையா. நீ நல்லவன், சர்வ வல்லவன், நீ நல்லவன்,
என்று சொல்லி மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாயிருக்கிற என்று வாழ்த்தினார். அவர் போய் வாழ வைக்கிற தெய்வம். பாருங்க. சர்வ வல்லவர் உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. உம் அன்பிற்கு உன் தாய் உனக்கு இறங்க வைக்காம இருக்கலாம், உன் தகப்பன் இறங்காம இருக்கலாம், உன் சகோதரன் உனக்கு இறங்காம இருக்கலாம், உன் ஜாதியா உனக்கு இறங்க வைக்காம உனக்கு கொடுமை பண்ணலாம், அல்லது உனக்கு கவனிக்காம இருக்கலாம். இயேசு மிகுந்த இறக்கம் உள்ளவர். அவர் உனக்கு எல்லாம் செய்வார். அவை காலை புதிதாயிருக்கும், காலை புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன். மனதார ஒரு மனப்பட்டு நல்ல சத்தமா நல்ல மனதார செய்த நன்மைகளை சொல்லி அவர் ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், பலவிதமான வேதனைகளை அனுபவித்தார் சிலுவையில். நீ நல்லவர், சர்வ வல்லவர். யார் யார் ஒரு உயர்த்தி பாடுறீங்களோ வாழ்க்கை உயர போகிறது. 6 மாசம் உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை புதிதாயிருக்கும், காலைதோறு புதிதாயிருக்கும். எங்களது மீறுதலாம் காயப்பட்டி நொறுக்கப்பட்டி தழும்புகளா சுகமானோ. சிலுவையில் காயப்பட்டாரு, நொறுக்கப்பட்டாரு, தழும்புகளா குணமாகும். 53 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தழும்புகளா சுகமா. ஒரு சுகம் விலகி வருகிறது உனக்கு. சுகமானோ. சொல்லுங்க, நீ நல்லவர், நீ நல்லவர். சர்வ வல்லவர். You are so good God, like any God in the world, oh God. உன் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உன் அன்பிற்கு அளவே. கல்வாரி நாயகனே இயேசுவே, ரத்தம் சிந்தின என் பெருமான் இயேசுவே, எல்லாருக்காக ரத்தம் சிந்தினவரே, அடிக்கப்பட்டவரே, நொறுக்கப்பட்டவரே, உயிர் கொடுத்த எங்கள் தியாகியே, தியாக செம்மனே, உமக்கு நன்றி ராஜா. அவை காலை புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன். மனதார துதிச்சீங்கன்னா, சோத்திரம் பண்ணீங்கன்னா, பாடுறீங்கன்னா உங்க மன ஆசையை அவர் நிறைவேற்றுவார். மன போட்ட நிறைவேறும். மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன், உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். சாபமான முள்மொழியில் தலைமேலே சுமந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி செய்ய அந்த சிலுவை காட்சியை கண் முன்னாடி கொண்டு வந்து உள்ள உடைந்து பாடுவோமாக. இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவை சுமந்து கொண்டு போனார். கல்வாரி கொல்கத்தா மலை வரைக்கும் வெற்றி சிறந்தி. ஐயா சிலுவையிலே வெற்றி சிறந்தி. நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லவர் இயேசுவே, நீ நல்லவர். அந்த ரத்தங்கள் மேல பாருங்கப்பா. இன்னும் பாவியாக தான் இருக்கிறோம்ப்பா, இன்னும் பல பாவங்களை செய்கிறோம். ஓ பாவத்தை விட எங்களுக்கு உணர்வை தாரும், பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் எடுத்து ஆவியில் நிரம்பி பல வருஷம் விசுவாசியா இருந்து ஊழியனா இருந்து இப்ப எத்தனையோ பாவங்கள் எங்களுக்கு இருக்கிறது. எங்கள் பாவங்களை மன்னியோ. பாவங்களை மன்னிங்கப்பா. காலைதோறும் புதிதாயிருக்கும், மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன், உம்மை மனதார துதிப்பேன், சோத்தரிப்பேன், உம்மை மனதார துதிப்பேன், தேடி வந்த மனிதர்களின் தேவைகளை அறிந்தவரா. தினம் தினம் இன்றைக்கு உங்க வீட்டுல தேடி வந்திருக்கிறீங்க, ஒருமித்து கூடி இருக்கிறீங்க. உங்க தேவை அறிந்து அவர் அற்புதம் செய்வார். அற்புதம் செய்தி
குறித்து பாடு மரணங்களை குறித்து நாங்கள் தியானித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆவியானவரே, இயேசுவை மகிமைப்படுத்த வந்த ஆவியானவரே, எங்களை நடப்புகப்பா. இன்னும் இயேசுவை கிட்டி சேரணும், இன்னும் பிதாவை கிட்டி சேரணும், இன்னும் இயேசுவின் பாதத்தை முத்தம் செய்யணும், இன்னும் வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். இந்த கடைசி காலங்களிலே எல்லா பாவங்களை விட்டு வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகணும். இயேசு வர போகிறார். Jesus Christ is coming again to meet all God's people. எல்லா தேவ ஜனங்களை சந்திக்க வருகிறார். இந்த உலகத்தை சந்திக்க வருகிறார். ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாக திருவதான பாடுங்க, கேளுங்க, அர்ப்பணிங்க. மனமே இல்லை, அவை காலையோ புதிதாயிருக்கும், காலையோ புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே தாயை பார்த்த உடனே மறித்து போயிட்டான் என்று மனதுருகி மறித்து போன மகனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். பார்த்தால் கரிகாலின் கண்ணீரை பார்த்தவுடன் அந்த குடும்பத்தில் அற்புதம் செய்தார். 38 வருஷமாய் படுக்கையில கை கால் விளக்காதமாய் கடந்த பெலஸ்தா குளத்து மேல கடந்த அந்த முடவனை கத்த நடக்க செய்தார். அவருடைய மனதுருக்கம் அதை செய்தது. உங்க மேல மனம் இறங்குவா, உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஆடுங்க, கத்தரை உயர்த்துங்க. சுமந்து கொண்டே நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், சர்வ வல்லவர். நம்ம நன்மை செய்திருக்கும் போது எத்தனையோ பேர் கெட்டது செய்து நம்மளை குடியை கெடுக்க நினைச்சிருப்பாங்க, நம்மளை அழிக்க நினைச்சிருப்பாங்க, கால மாறி விட்டுருப்பாங்க, நம்மளை விரோதிப்பாங்க. நம்முடைய உயர்வு குறித்து, நம்முடைய முன்னேற்றத்தை குறித்து அல்லேலூயா பொறாமை கொண்டு நம்மளை அழிக்க நினைப்பாங்க. எத்தனை சூனியம் வந்து செய்திருக்கலாம். அது எல்லாவற்றையும் பறிக்காமல் போக பண்ணி கர்த்தரை செழிப்பாக வாழ வைப்பார். பயப்படாதே, அழவே இல்லை, அவை காலையோ புதிதாயிருக்கும், காலையோ புதிதாயிருக்கும். கரங்களை தட்டி பசி அந்த ஓ ஆவியானவரே, மனதுருகும் தெய்வமே ஏசையா, உம்மை மனதார துதிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே. ஒரு தேவ பிரசன்னத்தை உணர்வுமாக கர்த்தருடைய பந்தியா ஆராதனை இது. கர்த்தருடைய பந்தி இன்றைக்கு நம்ம ஆலயத்தில் வந்து எடுக்க முடியாவிட்டால் அல்லேலூயா பாடு மரணங்களை தியானித்தாலுமே போதுமானது. சூழ்நிலை கற்று அறிந்திருக்கிறார். பாடு மரணங்களை தியானிச்சு அப்பா, இன்றைக்கு சரியத்துக்கு அடையமான அப்பத்தை ஆலயத்தில் போய் வாங்கி புசிக்க முடியல. ஆண்டவரே, நம்முடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசத்தை ஆலயத்தில் போய் ஆராதித்து ஆண்டவரே அந்த திராட்சை ரசத்தை வாங்கி நாம் பருக முடியல, பானம் பண்ண முடியல. அப்பா இயேசுவே, ஆனாலும் நீ பட்ட பாடுகளை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, நீர் சிந்தின ரத்தத்தை நான் நினைக்கிறேன். நீர் வாங்கின அடிகளை நான் நினைக்கிறேன். நீ ஏற்றுக்கொண்ட அவமானத்தை நான் நினைக்கிறேன். ஆண்டவரே இயேசுவே, ஈட்டி ஏற்றுக்கொண்டீங்கப்பா. விழாவில் ஈட்டினால் குத்தனாங்க, கைகள் ஆணைகளாலும் அடித்தார்கள், கன்னத்தில் ஓங்கி அடித்தார்கள் பாவிகள். பரிசுத்தமான வல்லமையுள்ள தெய்வத்தை எல்லாவற்றையும் பொறுமையோடு சகித்து நான் ரத்தம் சிந்தினால்தான் உலகத்தின் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லி எல்லாவற்றையும் பாடுகளையும் பொறுமையோடு சகித்து வல்லமையை அடக்கிக் கொண்டு உங்கள் சக்தியை அடக்கிக் கொண்டு ஆண்டவரே, ஒரு கோழை போல, ஒரு பேதையை போல ஆண்டவரே சோதரம் அடிக்கப்படும், ஆண்டவரே அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்கடாவை போல வாய் திறவாதிருந்தீரப்பா. இயேசுவே, உம்முடைய வல்லமையை அடக்கிக் கொண்டு நீ பார்த்தாலுமே உலகம் எரிஞ்சு போயிடும். நீங்க மூச்சு விட்டா உம்முடைய சுவாசத்தினால உலகமே பசுமாயிடும் என்று வேதம் சொல்கிறான். பேர்பட்ட சக்தி உள்ள தேவனப்பா, சாதாரண ஒண்ணுக்கு உதவாத பாவிகள் கையில நீங்க அடி வாங்கி வேதனைப்பட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஆண்டவரே, எந்த மனுஷனும் எந்த கைதியும் அனுபவிக்காத தண்டனைகளை நீ அனுபவித்திருப்பா. நீ ஒரு தவறும் செய்யல இயேசுவே. உம்முடைய நியாயம் எடுபடல. அந்த நேரத்துல நீர் வாய் திறவாதிருந்தீரப்பா. சோதனை இயேசுவே, எங்களுக்காக பாடுகள் மரணம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வெள்ளிக்கிழமையில உயிரை கொடுத்து ஞாயிற்றுக்கிழமையில உயிரோடு எழுந்திரப்பா.
பரலோகத்தில் வீற்றிருக்கிறீர், எங்களுக்குள் ஆவியா இருக்கிறீர். நீ சீக்கிரம் வர போகிறீர். எங்களை தாழ்த்துகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். அந்த ரத்தம், அந்த சிலுவையின் ரத்தம் எங்க மேல தெளிக்கப்படும். என் குடும்பத்துல, என் பிள்ளைங்க மேல, என் புருஷன் மேல, என் மனைவி மேல, என் உடன் பிறந்தவங்க மேல, என் ஊர் மேல, என் கிராமத்து மேல, என் தெருவுல, என் தாலுகாவில், என் மாவட்டத்துல, என் மாநிலத்துல, என் தேசத்துல, உலக நாடுகளில், உலகம் முழுவதும் அந்த ரத்தம் தெளிக்கப்படுவதா? அந்த ரத்தத்தினால எல்லாரும் தொடப்படுவார்களாக. ஓ சொந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்னீங்களப்பா. தேசத்தை ஆளுவதற்கு எங்களுக்கு வாழ்நாளை கூட்டி கொடுத்து, தேசத்தில் எங்களை உயிரோடு வைத்து, ஆண்டவரே சோதரம் பல அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற ஜனங்களை காப்பாற்றி, எங்களையும் காப்பாற்றி வாழ வைக்க போகிறீர் என்று வார்த்தை போய் சொல்லாதப்பா. சீக்கிரம் அழிவெல்லாம் மாறப்போகிறது. வாதைகளை நிறுத்த போகிறீர், கொள்ளை நோய்கள் நிறுத்த போகிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். மக்கள் நன்றி ராஜா. உயிர் தெழுந்தீரப்பா. ஆண்டவர், இந்த உயிர் தெழுந்த வல்லமை எங்களோடு இருக்கட்டும். வரப்போகிறீர். நாங்கள் எல்லாரும் ஆயத்தமாக உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஒரு மேல் வீட்டிலே சீஷர்களோடு ராபோஜனம் இருக்கும்போது அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற அவருடைய சரீரமா இருக்குது என்று சொன்னார். புசித்த பிற்பாடு பாத்திரத்தை எடுத்து திராட்சரசத்தை சோத்திரம் பண்ணி, இதை வாங்கி உங்களுக்குள்ளே பானம் பண்ணுங்கள், உங்களுடைய அநேகருடைய எல்லாருடைய பாவங்கள் போக்கத்தக்கதாக நான் சிந்த போகிற புது உடன்படிக்கை ரத்தமாய் இருக்கிறது. என் சரீரத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன், தருவேன். அல்லேலூயா. அவன் மரித்தாலும் பிழைப்பான், நான் வந்து அவனை உயிரோடு எடுப்பேன் சொன்னீங்க. நான் மீண்டும் வந்து உங்களை பரலோகம் ஏற்றுக்கொள்ளும் வரைக்கும் என்னுடைய மரணத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள், இந்த கர்த்தருடைய பந்தியை அனுசரியுங்கள் சொன்னீங்களப்பா. தேவனே, ஆலயத்தில் வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து அனுசரிக்க முடியாமல், கை கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதப்பா. ஆனாலும் பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், இந்த மரணம் எல்லாரையும் நினைவு கூறுகிறோம். அவங்களே ஒரு விஷயம் ரத்தத்தினால கழுவுங்க. வல்லமைகள் நடப்பட்டும் அப்பா. எல்லா விசுவாசிகளையும் தொடுங்கப்பா, எல்லா ஊழியர்களையும் தொடுங்கப்பா, எல்லா சபை மக்களையும் தொடுங்கப்பா. தேசத்தில் மற்ற மார்க்கத்தார் எல்லாரையும் தொடுங்க, தலைவர்களை தொடுங்க. தேசம் குலுங்கவே குலுங்கும், தேசம் அசைவே அசையும் சொன்னீங்களே. தேசத்தோட வல்லமையினால் அசைத்து எல்லாரும் ரட்சிக்கப்பட நாவி ஆகும். ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிட, உள்ளம் எல்லாம் ரட்சிக்கப்பட, இல்லத்துக்குள்ள நீரை குடியிருக்க, அப்படி ஒரு சீக்கிரம் ஒரு மாற்றம் வரட்டும் ஐயா. அதை நீ செய்ய போகிறீர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. அடிமையை நீர் மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவர் நீர் மகிமைப்படுங்கப்பா. எல்லாவற்றிலும் நீரே துதிகன மகிமை எடுத்துக்கொள்ளும். ஜனங்களோடு பேசும், அடியானோடு பேசும். பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டவதாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மீண்டும் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். வாழ்ந்து சுகித்திருப்பீர்களாக. இந்த வாரமும் கர்த்தருடைய செய்தி உங்கள் நடுவிலே கொடுப்பதிலே மிக்க ஆனந்தம் அடைகிறேன். கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மிகவும் உயர்த்தி கனம் பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. I want to preach the word of God from the Bible, the book of Leviticus, chapter 20, verse 24. தொடர்ந்தேர்ச்சியாக வேதத்திலிருந்து லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை, இந்த வாக்குத்தத்த செய்தியை தொடர்ந்து நான் உங்களுக்கு வேறொரு தலைப்பிலே பிரசங்கிக்க போகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் உங்களை என்னையும் ஒரு ஊரிலிருந்து, ஒரு கிராமத்திலிருந்து, ஒரு பட்டணத்திலிருந்து, அல்லது ஒரு தேசத்திலிருந்து, ஒரு மாநிலத்திலிருந்து, ஒரு மாவட்டத்திலிருந்து, ஒரு தெருவிலிருந்து, நம்மை இந்த குலத்திலிருந்து, நம்முடைய வகராவிலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறார். We are all separated people. நாம் எல்லாருமே தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்காக. ஒரு சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆனால் தான் நம்மை கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இது மதத்துக்காக அல்ல, ஜாதிக்காக அல்ல. இது ஒரு மார்க்கம், ஒரு நல்ல வழி. அது பிரித்தெடுத்தார் என்பதற்காக நாம் ஜனங்களை விட்டு பிரியவில்லை. பாவங்களை விட்டு, தவறான காரியத்தை விட்டு, தவறான பழக்க வழக்கங்களை விட்டு ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்து அவரை போல பரிசுத்தமாய் வருவதற்காக தான் பிரித்தெடுத்து அவரை போல நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். அதுதான் வித்தியாசம். அல்லேலூயா சொல்லுமா?
நான் நம்முடைய பங்காளிங்க மத்தியில், நம்முடைய ஜாதி ஜனத்தின் மத்தியில் தான், நம்முடைய ஊர் மத்தியில், நம்முடைய சொந்தக்காரர்கள் மத்தியில் நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் பங்கு பெறுகிறோம். அதுல ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா தேவனை மட்டும் வணங்குகிறோம், இயேசுவை வணங்குகிறோம், பாவம் செய்ய பயப்படுகிறோம், பரிசுத்தத்தை நேசிக்கிறோம், இயேசுக்காக வாழ்கிறோம். இது ஒன்றுதான் வித்தியாசமே தவிர வேறு ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. நமக்கு நண்பர்கள் உண்டு, கிறிஸ்தவ நண்பர்கள் மாத்திரமல்ல, எல்லாருமே நமக்கு நண்பர்கள். ஊர்ல எல்லாரோடும் நம்ம பழகுறோம், பழக வேண்டும். இது கர்த்தருடைய விருப்பம். அல்லேலூயா. ஆனா நல்ல நடவடிக்கைகள், நல்ல காரியங்கள், ஆண்டவர் போதித்த போதனைகள், இதன்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1ஆம் தேதி நான் உங்களுக்கு வாக்குத்தத்த செய்தியை சொன்னேன். லேவியராகமம் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24வது வசனம், தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். You shall inherit that land and I will give it unto you to possess it. நான் உங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம், சுதந்திரித்துக் கொள்வீர்கள், சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி, கிரேட் கிவர் என்ற தலைப்பிலே 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்ததிலே சந்தோஷம் அடைகிறேன். அநேக நூற்றுக்கணக்கானோர் இதை பார்த்து நீங்கள் பயன் பெற்றீர்கள். சில கமெண்ட்ஸ் அனுப்பினீங்க, சில லைக் கொடுத்தீங்க. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை லைக் பண்ணுகிறார், கர்த்தர் உங்களை விரும்புகிறார், கர்த்தருக்கு உங்களை குறித்த நல்ல சாட்சிகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, அருமையான நண்பர்கள், சகோதரிகள், சகோதரர்கள், வாலிப பிள்ளைகள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டால் சபையிலிருந்து போடப்படுகிற அனைத்து புரோகிராமும் தானாகவே உங்களுக்கு வந்து சேர்ந்துவிடும். நீங்கள் பார்த்து பயனடையலாம். உங்க நண்பர்களுக்கு லிங்க் கொடுங்க, அறிமுகப்படுத்துங்க. கர்த்தர் அதன் மூலமாய் பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அதிகமாய் தந்து ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் தேசம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கர்த்தருடைய செய்தியை வெகுவாய் பிரசங்கித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நேஷன், தேசம் என்கிற தலைப்பிலே நான் வாசித்த அந்த வாக்குத்தத்த வசனத்திலே, தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். தேசம் என்றால் ஒரு நாடு, தேசம் என்றால் ஒரு நாடு. இந்தியா ஒரு நாடு, இலங்கை ஒரு நாடு, ஆஸ்திரேலியா ஒரு நாடு, அமெரிக்கா ஒரு நாடு. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். ஆனா அதிகமா உங்களுக்கு விளக்க நான் விரும்பல. ஏன்னா 1ஆம் தேதி அதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது நான் உள்ளே போவோமாக செய்திக்குள்ளாக. தேசம், தேசம் எல்லாம் கர்த்தர் படைத்திருக்கிறார். உலகத்தில் பல தேசங்கள் இருக்கிறது. இந்த தேசம் மக்களால் கர்த்தர் நிரப்பி இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் இயற்கை வானத்தையும் பூமியையும் படைத்தார். பிறகு இயற்கை படைத்தார். செடிகள், கொடிகள், பறவைகள், மிருகங்கள் எல்லாவற்றையும் படைத்து விட்டு அதுக்கப்புறம் மனுஷனை படைத்தார் 6வது நாள்ல. அதுக்கப்புறம் மிருகத்தையும் படைக்கிறார் 6வது நாள். அப்ப உலகத்தை உண்டாக்கி விட்டு இதை ஆளுவதற்கு மனுஷனை தேவன் படைக்கிறதை நீங்களும் நானும் வேதத்திலே காண்கிறோம், வாசிக்கிறோம். ஆகவே தேசம் என்று சொன்னால் மக்களால் நிரம்பி இருக்கிற ஒரு இடம் தான் தேசம். ஒரு கிராமமா இருக்கலாம், ஒரு தெருவா இருக்கலாம். மக்கள் இல்லாவிட்டால் அந்த தெருவுக்கு மதிப்பு இருக்காது. போன வாரம் நான் சொன்னது போல, ஆகவே மக்களால் சூழப்பட்டிருக்கிற ஒரு கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. தெரு என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் இருக்க வேண்டும், ஜனங்கள் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது கிராமமோ, அது நகரமோ, அது தெருவோ, அது தாலுகாவோ, அது மாவட்டமோ, அது மாநிலமோ, அது தேசமோ, அது நாடோ என்று அழைக்கப்படுகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. தேசங்களை உண்டாக்கினவர் கர்த்தர். நமக்கு பரம தேசம் இருக்கிறது, பரலோக தேசம். ஒரு நாள் அங்கே போகிறோம். அதற்கு முன்னால் இந்த பூமியில, இந்த தேசத்துல, நம்ம இந்திய தேசத்துல உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிறவங்க சிலர் நீங்க அங்க வேலை செய்கிறவங்க நீங்க பார்த்தால், வேறு தேசத்தில் நீங்க குடிபெயர்ந்து போய் அங்கே தங்கி இருந்தாலும் கர்த்தர் அந்த தேசத்தையும் அவர் தான் உண்டாக்கினார். அதில் உங்களை குடி வைத்திருக்கிறார். ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிக்க போறோம். தேசம் என்கிற தலைப்பிலே, நேஷன் என்கிற தலைப்பிலே அந்த தேசத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்? தேசத்துல பார்த்தா இப்பொழுது கண்ணீர், கவலை, வேதனைகள், நெருக்கம், வேலையில்லா திண்டாட்டம், கொரோனா வியாதிகள், பலவிதமான நெருக்கடிகள், லாக்டவுன் ஆயிருக்கிறது. கொரோனா வியாதிகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு 4 மாவட்டத்துல நம்முடைய தமிழ்நாட்டுல செய்தி தினந்தோறும் வந்து கொண்டே இருக்கிறது. இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போ ஸ்டாப் ஆகும், எப்போ முடியும், எப்ப ஃப்ரீயா இருக்கலாம், எப்ப நம்ம வேலையை செய்யலாம், எப்ப நிம்மதியா இருக்கலாம்? வேதம் சொல்றது, பயப்படுத்துவார் இல்லாமல் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வீர்கள், உங்கள் நித்திரை இன்பமாக இருக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் பல விதமான பயத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க முதலாவது ஆதியாகமத்தின் புத்தகம் 26, 22 வாசிக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பின்பு
பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது ஈசாக்கு நாம் தேசத்தில் பலுகி பெருகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார். அந்த இடத்துக்கு ரெகோபோத். இயேசுவுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகனே, இயேசுவுக்கு சித்தனா இன்றோடு முடிந்தது மகளே. ரெகோபோத் தொடங்கி விட்டது, இது முதல் ரெகோபோத் தொடங்கி விட்டது. நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன், பயப்படாதே. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இயேசுவுக்கு சித்தனா. வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை, ஆசீர்வாதம் பார்க்க முடியாத காரியம் இயேசுவுக்கு சித்தனா என்று சொன்னான். அந்த வாக்குவாதம், சண்டைகள், பிரச்சனைகள், நிம்மதியில்லாத நிலைமை, இது எல்லாவற்றையும் கர்த்தர் முடிவு பண்ணி ரெகோபோத்தை கொடுக்கிறவர். அல்லேலூயா. ரெகோபோத் என்றால் பலுகி பெருகுகிற ஒரு இடம் அல்லது ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவருக்கு மகிமை உண்டவதாக. முதலாவது நான் சொல்லுகிற ஒவ்வொரு காரியமே ஆன்னு வரும். நீங்க நன்றாக கவனிக்கும்படி உற்சாகப்படுத்துகிறேன். தேசத்தை குறித்த முதல் ஆசீர்வதிக்கும் தேசமாய் நம்முடைய தேசத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டவதாக. ஆசீர்வதிக்கிற தேசம், தேவன் ஆசீர்வதிக்கிற தேசம். கர்த்தருக்கு மகிமை உண்டவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டவதாக. இங்கு ஈசாக்கு, ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்கு ஒரு இடத்துல கேரார்ல தங்கி அங்கு துறவை தோண்டுகிறார். நீ எகிப்துக்கு போகாமல் இந்த கேராரூரிலே குடியிரு, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனத்தில் சொல்லும் போது ஆபிரகாம் கீழ்ப்படிந்தது போலவே, தகப்பன் கீழ்ப்படிந்தது போலவே பிள்ளை ஈசாக்கும் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல இருந்து ஆண்டவர் நல்ல மழை, நல்ல அவனுக்கு வசதியை கொடுத்து, கையின் பலத்தை கொடுத்து, இப்பொழுது ஒரு கிணறு தோண்ட வேண்டும். இங்கிலீஷ்ல கிணறு என்று வெல் என்று போட்டிருக்கிறது. கிணறு தோண்டுகிறார்கள். துறவன் போட்டிருக்கு தமிழ்ல, இங்கிலீஷ் கிணறு என்று பதம் இருக்கிறது. அந்த கிணறு தோண்டும் போது ரெண்டு இடத்துல தோன்றாங்க. வாக்குவாதம், இது எங்களுடையது, இது எங்களுடையது, இது எங்களுடையது என்று சொல்லி ரெண்டு முறை வாக்குவாதம் இருக்கிறது. அந்நியர்கள் பொறாமையினால. அப்பா பணக்காரனா இருந்தாரு, அந்த சொத்து போதான்னு சொல்லிட்டு பிள்ளை இன்னும் பணக்காரனாக விரும்புறான். ஆபிரகாம் ஆடு மாடுகள் பொன்னும் பொருளுடைய சீமானா இருந்தான். அவன் பிள்ளை பாரு எவ்வளவு ஆசை பாரு. இன்னும் இவன் கிணறு தோன்றான், இன்னும் இவன் விவசாயம் பண்ண நினைக்கிறான், இருக்கிற பணம் போதாதா என்று சொல்லி அவன் மேல பொறாமை கொண்டு எங்களுடைய வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது நீங்க நில பிரச்சனை வரும்போது இது எங்களது, கல்லை தள்ளி போட்டீங்க, கொஞ்சம் தள்ளி வேலி அடிச்சிட்டீங்க, கொஞ்சம் தள்ளி அந்த காணிக்கல்லை நட்டுட்டீங்க. கிராமத்துல பார்த்தோம்னா இந்த பிரச்சனை அதிகமாக நீங்க பார்க்க முடியும். விசுவாசிகள், நில பிரச்சனை, இது எங்களுடைய இது, தள்ளி வீடு கட்டிங்க, இடிங்க, அது வீட்டை இடிங்க, எப்படி நீங்க கட்டலாம் எங்க நிலத்துல பாருங்க. இந்த பிரச்சனை அப்பொழுது இருந்து கொண்டே இருக்கிறது. கிணறு தோண்டும் போது இது எங்க நிலம், நீ எப்படி கிணறு தோண்டலாம் என்று சொல்லி ரெண்டு தடவை தவறு வரும்போது, அல்லது தடைகள் வரும்போது, அல்லது அந்த முறுமுறுப்பு வரும்போது, எதிரிகள் அவனை கிணறு தோண்டாம விடும்போது ஈசாக்கு சோர்ந்து போனது போல தெரிந்தாலும் சோர்ந்து போகாமல் கர்த்தராக தேவனுக்கு தன்னை திடப்படுத்திக் கொண்டு மூன்றாவது முறை போய் அங்கே கிணறு, அடுத்த முறை போய் கிணறு தோன்றுகிறார். அப்பொழுது வேலைக்காரர்கள் தண்ணீர் பார்க்கிறார்கள். கிணறு தோண்டும் போது ஈஸியா தோண்டி கொஞ்சம் ஆழத்திலேயே தண்ணீர் பார்க்கிறோம். போர்வெல் போடும் போது சில இடத்துல 20 அடியில் வந்துடும், சில இடத்துல 30 அடியில் வந்துடும். அப்படி வந்துட்டா ரொம்ப சந்தோஷம், குஷி. 30,000 40,000 50,000 கொடுத்து போர் போடுறோம். ஐயோ தண்ணி வரல 300 அடி 400 அடி 500 அடி கூட போட்டு பார்த்தோம், 600 அடி போடுறோம், தண்ணியே காணல, வெறும் மணல் தான் வருகிறது, வெறும் பாறை தான் வருகிறது, வெறும் நெருப்பு தான் வருகிறது. இப்படிதான் நம்ம பல இடங்களில் தண்ணீர் இல்லாம கஷ்டப்படுகிறோம். ஆனா இங்கு ஈசாக்கு கிணறு தோண்டும் போது அது சீக்கிரமே தண்ணீர் வந்து வேலைக்காரர்கள் சொல்கிறாங்க, எஜமானனே நாங்கள் தண்ணீர் கண்டோம். ரொம்ப சந்தோஷம் ஈசாக்கு. ஆனா இப்பொழுது வந்து யாருமே வாக்குவாதம் பண்ணல, இது எங்களுடைய யாரும் சொல்லல. பிரியமான விசுவாசிகளே, நண்பர்களே, உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள், நல்ல பிரச்சனைகள், தடைகள், போராட்டங்கள், வேலையில கையின் பிரயாசத்துல உங்களுக்கு தடைகள் இருக்கலாம். பலர் நீங்க வீடு கட்ட முடியாம உங்களை பண்ணி கொண்டிருக்கலாம், நீங்க பயிர் வைக்க முடியாம உங்களுக்கு உபத்திரம் பண்ணி கொண்டிருக்கலாம், அல்லது ஒரு தொழில் செய்ய முடியாம இது எங்களுடைய அதை செய்யக்கூடாது என்று சொல்லி, அல்லது உங்களுக்கு பாகம் கொடுக்காம எதையும் கொடுக்காம எதையும் உங்களை அந்த சிக்கு பிரித்து விடாமல் உங்களை அப்படியே அடித்துக் கொண்டிருக்கலாம்.
இங்க ஈசாக்கு அப்படி போல ஒரு முறை இது போல தடைகள் வருகிறது. ஆனால் சோர்ந்து போகாமல் செய்கிற வேலையை மறுபடியும் செய்யும் போது சீக்கிரத்தில் தண்ணீர் கிடைத்தது. ஏசேக்கு சித்தனா உபத்திரவம், பாடுகள், வாக்குவாதங்கள், பொறாமைகள் எல்லாம் நீங்கி போனது. கர்த்தர் அவன் பலுகி பெருகும்படி இடம் உண்டாக்கினார். அதான் சொல்லப்படுகிறது, for now the Lord has made room for us and we shall be fruitful in the land. நாம் பலுகி பெருகி ஆசீர்வாதமாய் சந்தோஷமா வாழும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். There is a great place right now to multiply, to increase. நாம் பலுகி பெருகும்படிக்கு இப்ப இடம் உண்டாக்கினார். உங்களுக்கு இடத்தை உண்டாக்குவார் ஆண்டவர் நல்லவர். உங்களுக்கு இடத்தை கர்த்தர் உண்டாக்குவார். உன் இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் நிலத்தில் இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஏன்னா தேசம் அவருடையது. நீ கிணறு தோண்டினால் தண்ணீரை பார்ப்பாய், நீ போர்பட்ட தண்ணீரை பார்ப்பாய். ஈசாக்கு தண்ணீரை கண்டார், வேலைக்காரர்கள் தண்ணீரை கண்டார்கள். உங்களுக்கு கர்த்தர் அற்புதம் நடக்கும். எதை காண வேண்டுமோ, எதில் நீங்கள் இறங்கி காலை வைத்து கையினால் வேலை செய்து கொண்டு கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ ஒரு அதிசயம் நடக்காதா என்று சொல்லி கர்த்தர் நிச்சயமா அதிசயத்தை காட்டுவார். I will show you what does the Bible says. மிக 7 வாசிக்கிறோம், நீ எகிப்து தேசத்தில் கண்ட அதிசயங்களை போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களுக்கு அதிசயம் நடக்கும். வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. இருளான வாழ்க்கையா இருக்கிறதா? ஒளிக்காக காத்திருக்கிறீர்களா? ஒரு வெளிச்சத்துக்காக காத்திருக்கிறீர்களா? ஒரு திறப்பின் வாசல் இருக்குமா என்று காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமா திறப்பின் வாசல் உங்களுக்கு உண்டு. There is an open the door for you and me in our life. உங்களுக்கு எனக்கு ஒரு திறப்பின் வாசல் உண்டு. அல்லேலூயா. முதல் ஆசீர்வதிக்கும் தேசம். நாம் பலுகி பெருகும்படிக்கு அல்லது நாம் ஆசீர்வாதமாய் வாழும்படிக்கு கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். தடைகளை மாற்றினார். நாம் செய்கிற வேலையில தண்ணீர் பொங்கி வருகிறது, இதைத்தான் நாம் தேடிக் கொண்டிருந்தோம். இப்போது விவசாயம் செய்ய போகிறோம், இனி நம்ம ஏக்கத்துல பயிர் செய்து அறுவடை பண்ணலாம் என்று சொல்லி சந்தோஷப்படுவதை பார்க்க முடிகிறது. எத்தனை சத்துருக்கள் எங்களுடையது என்று சொல்லி வேலை செய்யாம அவனை தடுத்தாலும் தடுத்துக்கிட்டே இருக்க முடியல. ஆண்டவர் நேரத்தை வச்சிருந்தா அவனுக்கு தண்ணீர் ஊற்றை உண்டாக்க, அவன் விவசாயத்தை ஆசீர்வதிக்க, அவன் நிலத்தை பண்படுத்த, அவன் நிலத்தை பயிர் வைக்க ஒரு நேரம் வைத்திருந்த. உங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அது இந்த மாதமா இருக்கலாம், இந்த நாளா இருக்கலாம், நாளைக்கா இருக்கலாம், அடுத்த மாதமா இருக்கலாம். கர்த்தருக்காக வெயிட் பண்ணுங்க. வெயிட் ஃபார் த லார்ட். தேவனுக்காக வெயிட் பண்ணுங்க. மிரக்கல் will be done soon. சீக்கிரமா அந்த அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அப்ப பலுகி பெருகும்படி, தேசத்துல பலுகி பெருகும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி. அப்போ ஆசீர்வதிக்கும் தேசம் நம்முடைய இந்தியா. இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடைய உலகம். இது எல்லாத்தையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிப்பேன் என்பதுதான் வாக்கு தத்துவம். தேசம் பாழாய் போய்விடுமா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். தேசம் அழிந்து போயிடுமா யோசித்துக் கொண்டிருக்கலாம். தேசத்துல இனிமே எதுவும் செய்ய முடியாதா? விவசாயம் இருக்காதா? தொழில் பண்ண முடியாதா? கம்பெனி வேலைக்கு போக முடியாதா? இப்படியே தான் உலகம் அழிய போகிறதா? நாட்கள் முடிய போகிறதா? உலகத்துக்கு முடிவு வந்து விட்டதா? இதற்குள்ள உலகம் அழியாதுங்க. ஆனா இயேசுநாதர் மறுபடியும் வரணும். தேவ பிள்ளைகளை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சி இந்த பூமியில வைத்து ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை வைத்து எருசலேமை தலைநகரை வைத்து ஆட்சி செய்ய போகிறார். அதுக்கு பிறகுதான் சாத்தானை அவன் கூட்டத்தை அடித்து அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசனம் எல்லாமே எங்க பரலோகத்துல எல்லாமே நமக்கு இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. இவ்வளவு காரியம் இருக்கிறது. இதுக்குள்ள உலகம் அழியாது. உலகம் அழியும், இதுக்குள்ள அழியாது. ஆனா இன்னும் இயேசு வரலையே. இயேசு வந்து தேவனை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் அவரை கும்பிடுகிற விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் பரலோகம் போயிடுவாங்க அவர் கூட. அதுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவம். பிசாசு வந்து ஆளுவான். ஒரே தலைவன் உலகத்துல சாத்தான். அவன் தான் வந்து ஆளுவான். வேற எதுவுமே இருக்காதான். அவன் ஒருவன் தான் தலைவன் உலகத்துக்கு. 7 வருஷம் உபத்திரவம், பாடு, வேதனை. ஆனா அதுல உண்மையான கிறிஸ்தவம் மாட்டிக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அதுக்குள்ள இயேசு வந்து 2வது வருகையில, ரகசிய வருகையில அவர் உங்களை, என்னை, அவரை வணங்குற எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்வார். கரங்களை தட்டி சந்தோஷமான அந்த நிகழ்வு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு. ஒருவரும் அடிந்து போகாமலே, ஒருவரும் அடிந்து போகாமலே, தாயகம் வரவேணும் தப்பாமலே, நம்ம தாயகம் வரவேணும் தப்பாமலே. இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்ல, இப்பூமி சொந்தமல்ல. வலிமனே
இந்த பூமியில நான் 100 வருஷம் வாழ போறேன்னு நினைக்கிறேன். 100 வருஷம் வாழ முடியும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 2 உலகம் இருக்கிறது, மேல் உலகம் கீழ் உலகம், பாதாளம் பரலோகம். அந்த பரலோகத்தை நீ போகணும்னு சொன்னா இயேசுதான் வழி. I am the way, truth and the life. பைபிள் ஏசு சொல்லியிருக்கிறார் யோவான் 14:6, நானே வழி சத்தியம் ஜீவன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு வர மாட்டான். இந்த தேசத்துல எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் வாலிபனே, சகோதரர், ஐயமாறு, பெரிய பணக்காரல கூட இருக்கலாம், உங்களுக்கு ஒரு குறை இல்லாம இருக்கலாம். ஆனா வாழ்க்கை முடியும் போது ஒரு பெரிய குறை வந்துடும், இயேசுவும் உள்ளத்துக்குள் இல்லாவிட்டா. அதுக்குதான் கிறிஸ்தவர்கள் கத்தி கொண்டு ஊழியக்காரர்கள் பல பாடுகள் பிரச்சனையின் மத்தியில கூட உங்களை தேடி தேடி வந்து ஊழியம் செய்து இயேசுவை ஏற்றுக்கொள் என்று சொல்வதற்கு காரணம் உங்க மேல இருக்கிற அன்பு. நீங்கள் மோட்சத்துக்கு வர வேண்டும், தவறான ஒரு இடத்துக்கு போயிடக்கூடாது. இதனாலதான் அன்பா இயேசு குறித்து போதிக்கணும். வேற எதற்காகவும் அல்ல, காசுக்காக அல்ல, பணத்துக்காக அல்ல, மதம் மாற்றுவதற்காக அல்ல. மதம் மாற்றி என்ன பண்ண போறோம்? ஒண்ணுமே. அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு தான் பிரயோஜனம். ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபனே, சகோதரனே, அருமையான ஐயாமாரே, சகோதரியே, இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த தேசம் கொஞ்ச நாள் இருக்க போகிறது. வேறொரு தேசம், நாம் காணாத பரலோக தேசத்துக்கு போக போகிறோம். இதுலயும் ஆசீர்வாதம் பெறணும், அங்கு போய் நிரந்தரமா வாழணும். ஆகவே இந்த ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பலுகி பெருகும்படி இடம் உண்டாக்கினா உங்களுக்கு இடத்தை கர்த்தர் உண்டாக்குவார், வழியை கர்த்தர் உண்டாக்குவார். ஆகவே இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க கிராமம் ஆசீர்வதிக்கப்படும், உங்க நிலம் ஆசீர்வதிக்கப்படும், உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். பயப்படாத, வாழ்க்கை முடியாது, தேசத்துக்குள்ள அழியாது, உலகத்துக்குள்ள அழியாது. இட் இஸ் ஷூர். ஆனா இயேசு வரணும், நான் சொன்னது போல. அதுக்கப்புறம் 7 வருஷம் அதிக சாட்சி செய்யணும், இன்னும் 1000 வருட அரசாட்சி. இயேசு தம்முடைய பிள்ளைகளோடு வந்து அவர் இந்த பூமியில் அரசாட்சி செய்யணும். இவ்வளவு இருக்கிறது. அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பிரியமானவர்களே, ஆகவே இந்த தேசம் என்கிற தலைப்பிலே முதலாவது ஆசீர்வதிக்கும் தேசம். நாம் செய்ய வேண்டியது என்ன? ஈசாக்க பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த ஊர்ல நீ குடியிரு, எகிப்துக்கு போவாத, வசதியை தேடி ஓடாத, அங்கங்க ஓடாத, என்ன நம்பி இரு. நீ கிராமத்தில் இருந்தாலும் என்ன நம்பி இரு, நீ சாதாரண வேலை செய்த என்ன நம்பி இரு. நான் உன்னை பலுகி பெருகும்படி உனக்கு இடம் உண்டாக்குவேன். I will give you a great place to multiply you. நீ பலுகி பெருகும்படி உனக்கு இடத்தை நான் கொடுப்பேன், வசதியை நான் கொடுப்பேன், வருமானத்தை நான் கொடுப்பேன். இந்த கூடலூர்ல 17 வருஷமா ஊழியம் செய்யறேன்னா கர்த்தரை நம்பி இருந்தோம். அவர் இடத்தை உண்டாக்கினா, அவர் இடத்தை கொடுத்தா, அவர் ஜனங்களை கொடுத்தா. இந்த கிராமத்தை பார்த்து நான் ஓடி போயிருந்தேன்னா அவருடைய சுத்தம் நிறைவேறி இருக்காது. இன்றைக்கு உங்க முன்னாடி நான் வந்திருக்க முடியாது, ஆன்லைன்ல நீங்க பார்க்க முடியாது, அல்லது ஊழியத்தை நான் நிலைத்திட முடியாது. ஆண்டவர் வைத்திருக்க இடம் காடோ மேடோ பள்ளமோ படுகுடியோ எதுவோ புதரோ, அது எங்க இருந்தாலும் கர்த்தர் நம்மை பலுகி பெருகி செய்கிற தேவன். நீங்க எங்க இருந்தாலும், எந்த வேலை செய்தாலும், எப்படிப்பட்ட வீட்டில் இருந்தாலும் உங்களை பலுகி பெருகி செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவதற்காக இந்த தேசத்துல வைத்திருக்கிறார். இந்த தேசத்தை கர்த்தர் மீண்டும் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. God is going to bless our India. இந்தியா மாத்திரமல்ல, முழு உலகத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். இரண்டாவது, ஆத்துமாக்களால் நிரம்பும் தேசம். எக்ஸோடஸ் சாப்டர் 1:7, யாத்திராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தேசம் இஸ்ரவேல் ஜனங்களால் நிறைந்திருந்ததுன்னு சொல்ல, எகிப்து தேசம் இஸ்ரவேல் ஜனங்களால் நிரம்பி இருந்தது. இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியும் பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள். தேசம் அவர்களால் நிறைந்தது. தேசம் அவர்களால் நிறைந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேசம் அவர்களால் நிறைந்தது. அந்த land was filled with them. தேவனுடைய பிள்ளைகளால், இஸ்ரவேல் ஜனங்களால் எகிப்து தேசம் நிறைந்தது. எகிப்தியரை விட இஸ்ரவேலர்கள் பலுகி பெருகினார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆத்துமாக்களால் இந்த தேசத்தை நிரப்ப போகிறார். ஏற்கனவே நிரம்பி இருக்கிறது. சைனா முதல் இடத்தில் இருக்கிறது ஜனத்தொகையில. 2வது நம்முடைய இந்தியா 2வது இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் 3-4 இடத்துல உலக நாடுகள் இருக்கிறது. ஆண்டவர் இதை சொல்லல, தேசம் நிரம்பும். நிறைய லட்சக்கணக்கான ஜனங்கள் மாண்டு போயிட்டாலும் இன்னும் நிறைய ஜனங்களை ஆண்டவர் உற்பத்தி செய்து அந்த ஜனங்கள் இன்னும் பலிக்கு செய்து இருக்கிற நாம் மரித்து போகாமல் மீண்டும் நாம் சுகத்தோடு பலத்தோடு வாழ்ந்து நம்மை கொண்டு அநேக ஜாதிகளை பிறப்பிக்க போகிறார் ஆண்டவர். இந்த தேசம் காலியாகாது. எவ்வளவு பேர் தான் மரிச்சு போனாலும் தேசம் காலியா இருக்காது. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் ஜனங்களை கோடிக்கணக்கில் கர்த்தர் வச்சுட்டு தான் இருப்பார். போயிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். மாண்டு கொண்டே போகிறது, பிறந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதான் இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது.
ஏன்னா கர்த்தர் போட்ட ஒரு ஆசீர்வாதம் அது. ஆகவே தேசம் இஸ்ரவேல் ஜனங்கள் நான் சொல்ல வருவது, தேசம் தேவனுடைய பிள்ளைகளால் நிரம்ப போகிறது, சபைகள் தேவனுடைய பிள்ளைகளால் நிரம்ப போகிறது, தெருக்கள் தேவனுடைய பிள்ளைகளால் நிரம்ப போகிறது, ஒவ்வொரு வீடும் தேவனுடைய பிள்ளைகளால் மாற போகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக. அதற்காக தான் அந்த கடைசி காலத்திலே கர்த்தர் ஒரு எழுப்புதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். பாருங்க, இன்னும் சில வருஷங்கள்ல தேசத்துல கிறிஸ்தவர்கள் பெருக போகிறார்கள், தேவனுடைய பிள்ளைகள் பெருக போகிறார்கள். சபைகள் எல்லாம் உட்கார்வதற்கு ஜனங்கள் இடம் இல்லாதபடிக்கு சபைகள்ல பல ஆராதனைகள் தொடங்க போகிறார்கள். பெரிய சபையாய் கட்டப்பட போகிறது. ஏன்னா வேதம் சொல்கிறது, எகிப்தில பார்வோன் எவ்வளவு கொடிய அரக்கன் இருந்தாலும் இந்த யாக்கோபின் சந்ததி அதை பருகி பெருக பண்ணினான். அவன் எவ்வளவு ஒடுக்க நினைச்சான், ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய நினைச்சான், என்னென்னமோ சாப்பாடு போடாம சாகடிக்க நினைச்சான், அடிமைப்படுத்த நினைச்சான், எவ்வளவு சித்திரவதைப்படுத்தினாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைச்சான் பார்வோன் ராஜா. ஆனா ஆண்டவரோ பலுகி பெருக செய்தார். எவ்வளவாய் ஒடுக்கினானோ அவ்வளவாய் தேவன் அவர்களை நம்முடைய பிள்ளைகளை பலுகி பெருக செய்தார். நீங்க எவ்வளவு ஒடுக்கத்தில் இருக்கலாம், நெருக்கத்தில் இருக்கலாம், கலக்கத்தில் இருக்கலாம், உங்களை ஒடுக்கவோ அழிக்கவோ எந்த சக்தியும் கிடையாது. இப்படிதான் ஒரு மொரார்ஜி தேசாய் என்கிற தலைவர் சொன்னார், கிறிஸ்தவனை அப்படியே விட்டு விட்டா அவன் அப்படியே இருந்துருவான், அதிகமா வளர மாட்டான், பெருக மாட்டான். ஆனா அவன் டிஸ்டர்ப் பண்ணா, மூட்டு பூச்சியை நசுக்கினா, எப்படி அதனுடைய ஸ்மெல், எவ்வளவு பெரிய ஹாலா இருந்தாலும் அந்த ஸ்மெல் வருமா, மூட்டு பூச்சியை நசுக்கிட்டா, அது போல கிறிஸ்தவனுக்கு தொந்தரவு கொடுத்தா அவன் இன்னும் வைரக்கத்தோடு எழும்பி அவன் இன்னும் வேலை செய்து ஊழியம் செய்து பழுகி போய்விடுவான். அப்படியே விட்டுருங்க, அவங்கள சைலண்டா விட்டுருங்க, அவங்க போற வழின்னு சொன்னான். அல்லேலூயா. இது வரலாறு நான் சொல்வது, அரசியல். பிரியமானவர்களே, நம்மை ஒடுக்க யாராலும் முடியாது, சாத்தானாலும் முடியாது, யாராலும் மனிதர்களாலும் முடியாது, ஒருவராலும் கூடாது. ஏன்னா தேவனை, ஜீவனுள்ள மெய்யான தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறீர்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆத்துமாக்களால், இந்த தேவனுடைய பிள்ளைகளால் இந்த ஒவ்வொரு தேசத்தையும், ஒவ்வொரு கிராமத்தையும், ஒவ்வொரு தெருவையும், ஆணுடைய பிள்ளைகள் இல்லாத வீடே இருக்காது. ஒவ்வொரு வீட்டிலும் தேவ பிள்ளைகள் கண்டிப்பா இருக்கும். வருகிற நாட்கள் குடும்பமா ரட்சிக்கப்படுவாங்க. கிறிஸ்தவங்க இல்லாத வீடே இல்லைங்க, ஒருத்தராவது கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. கண்டிப்பா ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவர். ஆகவே ஆத்துமாக்களால் நிரம்பும் தேசம், இந்த சபையை, ஒவ்வொரு சபையும் கர்த்தர் ஆத்துமாக்கள் நிரப்புவார். உன் குடும்பத்துல சகோதரன், நீ ஒண்டியா இருக்கிறாயோ, உன் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க, நீ ஒண்டியா ஆண்டவரை தனித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால உனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறது, பயப்படாத. நீ வணங்குற தெய்வத்தை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள போகிற, உன் மூலமா ரட்சிப்பு இருக்கிறது. ஜபத்தை விட்டுறாத, உபவாசத்தை விட்டுறாத, நம்பிக்கையை விட்டுறாத, கண் விடுத்து ஜெபிக்கிறது நீ விட்டு விடாதே. கர்த்தர் நிச்சயமா உன் ஜபத்தை கொண்டு உன் குடும்பத்தை ரட்சிப்பார், உன் தாலுகா வாசிப்பார், உன் கிராமத்தை ஆத்துமாக்களால் அல்லது தேவனுடைய பிள்ளைகளால் நம்முடைய தேசம் நிரம்ப போகிறது. அல்லேலூயா. எகிப்தில எப்படி எகிப்தியரை விட இஸ்ரவேலர்கள் பெருகினார்களோ, அது போல நம்ம கிராமங்கள்ல, நம்ம தெருக்கள்ல, நம்ம நாடுகள்ல தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் பெருக போகிறோம். இதை ஒருவராலும் தடுக்க முடியாது. ஏன்னா ஒருவரும் திறக்க கூடாதபடி, கூட்டுகிறவர் கூட்டக்கூடாதபடி திருக்கிறவர் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. மூன்றாவது, இந்த தேசம் ஆராதிக்கும் தேசம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில், நல்லா கவனிங்க, நான் சொல்லத்தான் தேசம் வரும், வாசிக்கிற வசனம் எல்லாமே தேசம்னு வரும். கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்திருக்கும் போது தேசம் கர்த்தருக்கென்று ஓய்வு கொண்டாட வேண்டும், ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல 10 கட்டளை கர்த்தர் கொடுத்தா. God has given 10 commandments to the Israelites. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளை கொடுத்தா. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்துல நமக்கு நல்லா தெரிந்தது. உன் தேவனாகிய கர்த்தர் நானே, அது தொடங்கி பிறனுக்குள்ள யாதொன்றை இச்சையாதிருப்பாயாக, அந்த 10 வசனங்கள் வரைக்கும். அதுல நடுமையத்தில் இருக்கிற இந்த வசனம் பாத்தீங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நினைக்க ஆசரிப்பாயாக. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, இதை நாம் ஆலயத்தில் சென்று ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் சட்டம் போட்டிருக்கிறார், கட்டளை கொடுத்திருக்கிறார். இப்போது நம்ம ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம், ஆனா இந்த சூழ்நிலையே தொடராது. இந்த சூழ்நிலை ஒரு நாள் முடியும், பூட்டப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். ஏனென்று சொன்னால், எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. Send my people or leave my people from the Egypt to give
பிரைஸ், நீ எனக்கு நன்றி பலிகள் செலுத்த அல்லது என்னை ஆராதிக்க என் ஜனங்களை அனுப்பு. Send my people to worship me, ஓ பார்வோனே, என் ஜனங்களை அனுப்பிவிடு, என்னை இவர்கள் ஆராதிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டது ஆராதிப்பதற்காக தெரிந்து கொண்டா. அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. God has chosen everybody to give worship to the Lord. தேவனுக்கு ஆராதனை செலுத்த தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். We are all selected people by the Lord. தேவனால் நீங்கள் நானும் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள், அவரை ஆராதிக்கும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். ஜீவன் தந்தீர் உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. ஜீவன் தந்தி உம்மை ஆராதிக்க, வாழ வைத்தீர் உம்மை ஆராதிக்க, தெரிந்து கொண்டீர் உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிக்க. அந்த பரலோகம் போய் சேர்கிற வரைக்கும், இயேசு வருகிற வரைக்கும் அவரை நாம் ஆராதிக்க வேண்டும். We should give praise to the Lord until Jesus Christ again coming. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாம் ஆராதனை விடக்கூடாது. இதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, இயேசு சொல்லி இருக்கிறார் வேதாகமத்தில். அவருக்கு ஆராதனை, worship is very important to God on every Sunday and every day in our home. நம்முடைய வீட்டுல ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டியது அவசியம். வீக்லி ஒன்ஸ் சண்டேவில் ஆராதனையில வந்து ஆராதிக்க வேண்டியது கட்டளை. இது தேவனிடத்திலிருந்து வந்த கட்டளை, இதை ஒருவரும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. இந்த சூழ்நிலை எல்லாம் சீக்கிரம் கர்த்தர் மாற்றுவா. கொள்ளை நோய் இருக்கிறதுனால இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாருமே எல்லா மார்க்கத்தாரும் இதுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. புரிந்து கொள்ளுங்கள் விசுவாசிகள். ஆகவே தேசம் ஓய்ந்து இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில தேவ பிள்ளைகள் ஓய்ந்து ஆலயத்தில் வந்து ஆராதிக்க வேண்டும். சீக்கிரமா நம்ம வருவோம், கர்த்தர் வழியை திறக்க போகிறார். ஏன்னா தேசத்தை நம்ம ஆராதிக்க வேண்டியதான் கர்த்தர் படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்ததே ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் உண்டாக்கினது பலுகி பெருகி என்னை ஆராதிக்க வேண்டும் என்று உண்டாக்கினார். அந்த நோக்கத்தை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே நம்முடைய தேசம் ஆராதிக்கிற தேசமாய் மாறப்போகிறது. சபைகள் ஆராதிக்கிற சபைகளாய் மாறப்போகிறது. வீடுகள் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. ஆகிலும் சபையில வந்து ஆராதிப்பது அவசியமானது, அத்தியாவசியமானது. இது நமக்கு மிகவும் முக்கியமானது. கர்த்தர் நிச்சயமாய் ஆராதிக்கிற தேசமாய் நம்முடைய இந்திய தேசத்தை மாற்றுவார். தடைகள் எல்லாம் சீக்கிரம் நீக்கி போடுவார். அதற்கு உங்களுடைய ஜபம் என்னுடைய ஜபம் இன்றியமையாதது. உங்களுடைய விசுவாசம் என்னுடைய விசுவாசம். இன்று சோர்ந்து போகாதிருங்கள். நாம் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஐயோ போய்கொண்டே இருக்கிறதே, சில சொல்ல இந்த வருஷம் எல்லாம் அப்படிதான் போயிடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது. விசுவாசப்படி உனக்கு ஆகிற ஜூன்லயே முடித்துடன் விசுவாசிப்போம். எப்படிதான் பாஸ் 6 மாசம் போயிட்டு இருக்குன்றீங்களா? 4 மாசமா போனா பரவாயில்ல, ஒரு நாள் நிற்கும். போய்கொண்டுதான் ஒரு நாள் நிற்கும். இந்த வண்டி ஓடிக்கொண்டே இருக்கிறதுல ஒரு நாள் முடிவு உண்டு, ஒரு நாள் நிற்கும், ஒரு நாள் ரிப்பேர் ஆகும். அதே போல எந்த தடையும் அப்படியே தடையாக இருக்காது. தடைகள் முடியும், ஒரு நாள் தடைகள் உடையும். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஆராதிக்கிற தேசம் தேவ ஜனமே, நீங்களான தேசம். கர்த்தரை ஆராதிப்போமாக. வீடுகளில் ஆராதனை உண்டா? ஞாயிற்றுக்கிழமையில ஆன்லைன் வழியாக யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, பேஸ்புக்ல நீங்க பாக்குறீங்களா? அல்ல சும்மா ஒரு பாஸ்டர் பாப்பாரு கணக்கு வரணும்னு சொல்லிட்டு பிளே பண்ணிட்டு ஓகே பட்டனை அடிச்சுட்டு அது ஆனவன் உடனே ஆஃப் பண்ணிடுறீங்களா? உங்க வேலையை பாக்குறீங்களா? உடையக்காரன் பார்க்கப்படுறதில்ல, கர்த்தர் பார்க்கிறார். அந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ஒரு நாள்லாம் ஞாயிற்றுக்கிழமை செல்போன் மூலமா நீ பார்த்து ஆராய்ச்சி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டா. இட் இஸ் ட்ரூ. உண்மையாகவே சொல்கிறேன். யாரா இருக்கலாம், எவ்வளவு பேர் ஆளா இருக்கலாம். நாங்க ஊழியக்காரர்களே நாங்க தான் நடத்துக்கிறோம். நாங்க நடத்தினா ஆவியானவர் நடத்துக்கிறான். நாங்க தான் நடத்திட்டோமே சொல்லி அப்படி விட்டுறது கிடையாது. நான் தான் நடத்தினேன், நான் தானே பிரசங்கம் பண்ணேன். இது என்னுடையதெல்லாம் ஆராதனை, கர்த்தருடையது. பிரசங்கிறது நான் அல்ல, தேவனுடைய வார்த்தை பிரசங்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் மூலமா இருந்து பேசுகிற ஒருவன் தான் நானு. வார்த்தை அவருடையது. அல்லேலூயா. ஆகவே
ஒவ்வொரு வாரமும் இதை நீங்க உன்னிப்பாக ஒரு செகண்ட் விடாம நீங்க நேரம் எடுத்து பாருங்கள். சண்டேஸே ஹாலிடே, இப்பதான் கொஞ்சம் தளர்வு வந்திருக்கிறது. லாக்டவுன்ல தான் இருந்துட்டு இருக்கோம், இன்னும் லாக்டவுன் முடியல. 1 மணி நேரம் எடுத்து உங்களுக்கு பார்க்க முடியல ஸ்ட்ரைட்டான்னு சொன்னா இங்க விசுவாசி கிடையாது, பரலோக தகுதி கிடையாது. ஏன்னா ஆலயத்துல வந்து ஆராதிக்க வேண்டும், முடியாத ஆன்லைன் கொடுத்து நீ ஊழியனை பார்க்க வேண்டும், ஊழியன் மூலமா கர்த்தரை பார்க்க வேண்டும், கர்த்தருடைய வார்த்தையை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும். ஆலயத்தில் எப்படி செய்வாயோ அதே பிரகாரம் நீ செய்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம். நீ ஆராதிக்கிற தேசம், நீங்கள் ஒரு தேசம், உன் குடும்பம் ஒரு தேசம், ஆராதிக்கிற தேசம். வீடு ஆராதிக்கிற வீடாக தான் தேசம் ஆராதிக்க தேசமா, தெரு ஆராதிக்க தேசமா மாறும், ஆராதிக்கிற தெருவா மாறும், ஆராதிக்கிற கிராமம், ஆராதிக்கிற தாலுகா, ஆராதிக்கிற மாவட்டம், ஆராதிக்கிற மாநிலம், ஆராதிக்கிற தேசம், ஆராதிக்கிற உலகம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே, எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. அக்கினிக்கும் ராஜாவின் கைக்கும் விடுதலை கொடுத்தாரு. ஆராதித்ததால் தான் விடுதலை வந்தது. There was a great deliverance through worship. ஆராதனை மூலமாக தான் அங்க விடுதலை வந்தது. ஆராதனை இல்லாமல் விடுதலை எதிர்பார்க்க முடியாது. ஆராதியுங்கள். தினந்தோறும் வீட்டுல நீங்க ஆராதிங்க, குடும்பத்தோட தனிப்பட்ட முறையில. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் அல்லது ஆன்லைன்ல ப்ரோக்ராம் வரும்போது, சர்வீஸ் வரும்போது பார்த்து இதுல நீங்க கவனம் செலுத்தி இதிலே பங்கு பெற்றால் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். இதற்கு பலன் கொண்டு வருகிறார் கர்த்தர். எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. 4வதாக யோவேல் 2:18 முதல் வாசி. ஆனந்திக்கும் தேசம், 3 தேசம் சொல்லியிருக்கிறேன். ஆசீர்வதிக்கும் தேசம், ஆத்துமாக்களால் நிரம்ப தேசம், ஆராதிக்கும் தேசம், 4வதா ஆனந்திக்கும் தேசம். யோவேல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தொடர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி அதன் முன்தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாடுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அங்கே அதன் நாற்றம் எழும்பி அதன் துர்க்கந்தம் வீசும். அது பெரிய காரியங்களை செய்தது. தேசமே பயப்படாதே, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து வாசிப்போம். வெளியின் மிருகங்களே பயப்படாதேயுங்கள், வனாந்திரத்திலே மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்தி மரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாகி கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வருஷிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிதோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. போதுமானது. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமா நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தரை துதிப்பீர்கள் என்று சொல்கிறார். 18வது வசனத்திலிருந்து, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக உக்கிரக வைராக்கியம் கொண்டு அவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வெட்டுக்கிளிகள், முசுக்கட்டை பூச்சிகள், பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப உங்களுக்கு நான் அளிப்பேன். முன்மாரியை கொடுப்பேன், பின்மாரியை கொடுப்பேன், மழையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். களங்கள், வெறுமையா இருக்கிற களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் எண்ணெயும் திராட்சரசமும் புரண்டோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா வெட்டுக்கிளிகள் குறித்து ரொம்ப அதிகமா புகார் இருக்கிறது. பீதி, அந்த பயம். இப்ப கொரோனா இன்னும் அந்த பயமே போகாம இருக்கும்போது இப்ப வெட்டுக்கிளிகள் வெளிநாடுகள்ல வந்திருக்கிறது. இப்ப இந்த பக்கம் நம்ம தமிழ்நாட்டிலையும் சில இடங்கள்ல வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது லோக்கல் வெட்டுக்கிளின்னு சொன்னாங்க. என்னென்னமோ
அந்த புகார் வந்து கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வெட்டுக்கிளிகள் உண்மைதான், பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்கும்படி வெட்டுக்கிளி அனுப்பினாலும், முசுக்கட்டை பூச்சிகளை அனுப்பினாலும், பச்சை புழுக்களை அனுப்பினாலும், அது பட்சித்து போட்டாலும் திரும்ப அது பட்சித்து போட்ட வருஷங்களின் விளைவை திரும்ப நான் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வாதத்தினால் நிரப்புவேன். துக்கமாயிருக்கிற நீங்கள் ஆனந்தத்தால் உங்களை நிரப்புவேன் என்று ஆனந்திக்கும் தேசமா, புலம்பிக் கொண்டிருக்கிற தேசம் ஆனந்திக்கும் தேசமா, ஆனந்தம் அடைகிற தேசமா கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். எத்தனை கொரோனா வந்தாலும், எத்தனை வெட்டுக்கிளிகள் வந்தாலும், வசனம் சொல்கிறது அது என்னதான் பட்சித்து போட்டாலும், எவ்வளவுதான் லாக்டவுன் வந்து எல்லாமே ஜனங்களை விட்டு எல்லாமே செல்வம் அடைந்து போனாலும், அல்லது பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்திருந்தாலும், பொருளாதாரம் மந்த நிலைமையா இருந்தாலும், வருஷங்களின் விளைவை, பட்சிக்கப்பட்ட இழந்து போன வெறுமையான வருஷங்களின் விளைவை திரும்ப நான் உங்களுக்கு கொடுத்து தானியத்தை, திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் நிறைவாய் உங்களுக்கு கொடுத்து துக்கமாய் இருக்கிற உங்களை, இழந்து போயிருக்கிற உங்களை, இடுப்புகளில் இருக்கிற உங்களை, வெறுமையா இருக்கிற உங்களை ஆனந்திக்க வைப்பேன். அல்லேலூயா. இது கர்த்தருடைய வசனம், போய் சொல்லாது. ஏன்னா அவர் வனாந்தரத்தை வயல்வெளியா மாற்றுகிறார். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஆவியானவருக்கு பெயரே நிறைவான ஆவியானவர். அல்லேலூயா. நீங்க எதை இழந்து போயிருந்தாலும் அதை திரும்ப பல மடங்கு தந்து துக்கித்திருக்கிற உங்களை என்னையும், இழந்து போயிருக்கிற உங்களை என்னையும், செல்வத்தை இழந்திருக்கலாம், பல எதையும் இழந்திருக்கலாம், இழந்து போன எல்லாவற்றையும் பல மடங்கு திரும்ப தந்து முன்மாரியையும் பின்மாரியையும் ஏற்கனவே வர்ஷிகம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே தேசம் துக்கமா இருக்கிற தேசம் அல்ல, துவண்டு போயிருக்கிற தேசம் அல்ல, பின்தங்கிய தேசம் அல்ல, வறண்டு போன தேசம் அல்ல. இதெல்லாம் உண்மைதான் இப்பொழுது இருக்கிற நிலைமையில. ஆனா ஆண்டவர் இந்த தேசத்தை அப்படியே புரட்டி போட்டு ஆனந்திக்கும் தேசமா, அளவில்லாத ஆசீர்வாதம் மறுபடியும் தேசத்துக்குள்ள வரும், நம்முடைய பொருளாதாரம் உயரும், செழுமை உண்டாகும், நல்ல மழை பெய்யும், நல்ல வயல்வெளி பயிர் ஏறும், நல்ல அறுவடையை கர்த்தர் கொடுப்பார், நல்ல வேலை தட்டுப்பாடு இருக்காது, நல்ல வேலைகளை கர்த்தர் கொடுப்பார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு உலகம் நினைக்காதீங்க. இன்னும் உலகம் இருக்கு. அல்லேலூயா. இயேசு வரதான் கடைசி காலம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அதுக்கு பிறகு உலகம் இருக்கும் கொஞ்ச நாள். ஆண்டவருக்கு மகிமை உண்டவதாக. ஆனா கிறிஸ்தவர்களாகி நீங்களும் நானும் இயேசு வருகிற வரைக்கும் தான் நமக்கு டைம் இந்த பூமியில. அவர் வரும்போது அவர் அங்க எடுத்துக்கொள்வார் பரலோகத்தில். அதுக்குதான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி புலம்பினேன், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினார் என்று வாசிக்கிறோம் 30ஆம் சங்கீதம். தேவனுக்கு மகிமை உண்டவதா. ஆகவே துக்கமுகமாய் புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை எப்பதான் அந்த பிரச்சனை எல்லாம் மாறுமோ, வெளியே போக முடியல, உள்ள இருக்க முடியல, எதுவும் பண்ண முடியல, எதுவும் செய்ய முடியல, என்னதான் பிரச்சனை தெரியல, என்னதான் ஆச்சு தெரியல, நாட்டுல என்னதான் தெரியல, சனி எப்போ ஒடியும் தெரியல, பிரச்சனை இதெல்லாம் நம்ம நீங்களும் நானும் எல்லாம் புலம்பிக் கொண்டுதான் இருக்கிறோம். அப்படியே புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற கர்த்தர், புலம்பிக் கொண்டிருக்கிற தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வான். The Lord will do wonders for us. நமக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். புலம்பல் மாறும், ஆனந்திக்கிற ஆனந்தமாக இருக்கிற தேசமாக உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக. இழந்து போன ஆனந்தம் மறுபடியும் கர்த்தர் தருவார். இழந்து போன செல்வத்தை தரப்போகிறார், இழந்து போன வருமானத்தை தரப்போகிறார், இழந்து போன வசதிகளை பல மடங்கு, அதே போல இல்ல பல மடங்கு தருவார். அதான் கர்த்தருடைய அந்த ஸ்பெஷல். பாத்தீங்கன்னா இழந்து போனது அதே 100 ரூபாய் தொலைச்சா 100 ரூபாய் சம்பாதிச்சு அப்படி இல்லை. 100 ரூபாய் போனா 1000 ரூபாய் கொடுக்கறது தான் ஆண்டவர். ஏன்னா அவர் தேவன், தாராளமா கொடுக்கிறவன். அல்லேலூயா. ஒரு சின்ன வீடு, ஒரு குடிசை வீடு போயிட்டா அதுக்கப்புறம் ஒரு பெரிய வீட்டை கொடுக்குறாரு பாருங்க, விசாரமா வாழ்வதற்கு. அதுதான் தேவன். ஒரு வேலை போயிட்டா இன்னொரு வேலையை கொடுக்குறாரு பாருங்க, அதை விட 1000 ரூபாய் அதிகமா இருக்கும் அந்த வேலை. அதுதான் தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமாக. ஆகவே ஆனந்திக்கிறவர்களாய் உங்களை என்னையும் மாற்றும். கடைசியாக ஒரு சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். The book of Judges chapter 8 verse 28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆண்டுக்கு மகிமை உண்டவதா. வெரி சைலண்ட்.
அந்த தேசம் 40 வருஷம் பிரச்சனை இல்லாமல் கிதியோனுடைய அரசாட்சியின் கீழ் ஆளுகைக்குள்ள அமைதலாய் இருந்தது. There was no enemies. There was no problem. எந்த எதிரியும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. கிதியோனின் ஆட்சியின் கீழ் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. யார் இந்த கிதியோ? தனிமையா இருந்து கோதுமையை புடமிட்டு களத்தில் அதை சேர்ப்பதற்காக ஒண்டியாக தனியாக போராடித்துக் கொண்டிருந்தவன். மீதியானர் வந்து இஸ்ரவேலர்களை வாரிக்கொண்டு போய்விட்டார்கள் யுத்தம் செய்து. இஸ்ரவேல் நாட்டில் யாருமே இல்லை ஜனங்கள். இவர் வயல் காட்டில் இருந்தார், தனியே இருக்கிறார். இவர் மட்டும் மிஸ் ஆயிட்டாரு. இவர் இருந்தது தெரியல எதிரிகளுக்கு. ஆனா ஊருக்குள்ள வந்தா, நாட்டுக்குள்ள வந்தா யாருமே இல்லை. ஊரை விரிச்சோடி இருக்கிறது. ஆனா அந்த களத்து மேட்டில் இருக்கிற வயல்காட்டில் இருக்கிற அந்த கிதியோனை தேடி தேவதூதன் ஆண்டவர் இயேசு வந்தார். வந்து கிதியோனே பராக்கிரமசாலி, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். உனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புவன் நான் அல்லவா என்று சொல்லி அவனை என்கரேஜ் பண்ணுவதை பார்க்கிறோம். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம என்கரேஜ் பண்ணுகிறவர். நாம் கோழையா இருந்தாலும் அவர் வீரர். அவர் சொல்லும் போது அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால வீரனே என்று அழைக்கிறார். பராக்கிரமசாலியே, you are the mighty person. ஓ கிதியன், நீ பராக்கிரமசாலி என்று சொன்னால் அவனை மேற்கொள்ள யாரும் முடியாது. நல்ல ஒரு பெரிய வீரன். அவனுக்கு கிட்டதான் எல்லாருமே. அந்த ஊர்ல அவன் அடிச்சுக்காரன் கிடையாது. அவன் பெரிய பராக்கிரமசாலி, பெரிய வீரன். 10 பேர் சேர்ந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இதான் பராக்கிரமசாலி. ஆனா இவரோ பெரிய கோழையை பார்த்து ஆண்டு சொல்றார் பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு. காமெடியா இருக்கும் அந்த சம்பவத்தை வாசிக்கும் போது. இவர் பயந்து நோஞ்சானா இருந்து ஊருக்குள்ள போறது பயந்துகிட்டு, ஐயோ எல்லா ஜனத்தையும் வாரி கொண்டு போய்விட்டார்கள், நான் போனா நியூஸ் தெரிஞ்சு என்னையும் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான், நான் ஏமாத்தணும், இந்த கழுத்து மெட்டிலே இருக்கிறேன் என்று சொல்லி பயந்து வயல்காட்டுல பயந்துட்டு இருக்கிறாரு. யாரும் நம்ம பார்க்க கூடாது என்று சொல்லி. ஆனா வானத்தில் இருக்கிற ஆண்டவர் இயேசு இறங்கி வந்து பராக்கிரமசாலியன்னு கூப்பிடுற. நோஞ்சானே, பயந்தாங்கோழியே அப்படின்னு கூப்பிடல. ஆண்டவர் நம்முடைய குறைவுகளை எப்பொழுதுமே சொல்ல மாட்டார். நமக்கு ஆப்போசிட்டா பேசுகிற கர்த்தர். அவன் கோழை, அவன் நோஞ்சான். அவன் ஊருக்குள்ளே போகிறதுக்கு நடுக்கி கொண்டு வயல்காட்டுல கிடக்கிறாரு. நான் ஊருக்குள்ள போனா என்னையும் பிடிச்சிருவான்னு சொல்லிட்டு. ஆனா வானத்தில் இருக்கிற தேவன் அவரை தேடி வந்து, கிதியோனை தேடி வந்து, பராக்கிரமசாலியே பயப்படாதே, கர்த்தர் உன் கூட இருக்கிறான், நான் உன் கூட இருக்கிறேன். ஓ கிதியோன், I am with you. Don't be afraid about your enemies. எதிரியை குறித்து சத்துரு குறித்து பயப்பட, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துகிறேன். ஆண்டவர் பராக்கிரமசாலி என்று சொன்ன உடனே பராக்கிரமம், வல்லமை, சக்தி அவனுக்குள்ள வந்து விட்டது. எதிரியை முறியடிக்கிற சக்தி வந்து விட்டு இருக்கும். அப்படித்தான் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அவர் என்ன பெயரிட்டு அழைக்கிறாரோ, எதை சொல்லுகிறாரோ, அந்த ஆசீர்வாதம், அந்த பலன் உடனே வந்துவிடும். கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லும் போது மரியாதைக்குள்ள அந்த வார்த்தைகள் அப்படியே வலித்தது. பரிசுத்த ஆவியானவர் வரும். அப்பொழுது நீ கருத்தரித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. சொன்ன உடனே பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்தார். ஆண்டுடைய வல்லமை வந்தது, கருத்தரித்தார். இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை செய்கிற கர்த்தர் வார்த்தையில வல்லமை இருக்கிறது. இந்த கிதியோனை இப்பொழுது நம்முடைய வல்லமையினால் நிரப்பி, இப்பொழுது தம்முடைய பிள்ளைகளை வாரிக்கொண்டு போன மீதியானியர்கிட்ட அனுப்புகிறார். இவர் கேட்கிறார், இப்பொழுது நீங்கள் என்னோடு கூட இருந்திருந்தால், எங்க நாட்டோடு இருந்திருந்தால், நாங்கள் தேவஜனம் எங்களோடு இருந்தால் இப்படிப்பட்ட அழிவெல்லாம் வருவது எதற்காக? வருமா ஆண்டவரே? எங்க நாட்டார எல்லாம் இன்னொரு நாட்டுக்கார மீதியானியர் வாரி போயிட்டான், ஒருத்தரும் மீதியா இல்ல, நான் மட்டும் தான் மீதியா இருக்கிறேன். இப்ப வந்து பராக்கிரமசாலின்னு சொல்றீங்களே, நாங்க பராக்கிரமசாலியா இருந்திருந்தா என் ஜனம் எதுக்கு அடிமையாய் போய்விட்டது இன்னொரு நாட்டுக்கு? சத்துருக்கள் அவர்களை பறித்து கொண்டு போய்விட்டார்களே என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனை தேற்றுகிறதை பார்க்க முடிகிறது. நீ பயப்படாத, அவன் பலர் வந்து வாரி கொண்டு போயிட்டான். உன் ஒத்த ஆள் மூலமா, உன் ஒரு ஆள் மூலமா நான் அந்த எல்லா எதிரியும் முறியடித்து உன் ஜனங்களை சிறியோர் பெரியோர் ஒன்றும் குறையாம திரும்ப நீ மீட்டு கொண்டு வந்து இந்த தேசத்துல குடியிருக்க பண்ணுவேன், நீ வா என்று ஆண்டவர் அழைத்தான். கிதியோன் கீழ்ப்படிந்து ஒருவனாக சென்று கர்த்தருடைய பலத்தினாலே மீதியான அத்தனை பேரையும் முறியடித்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொந்தளித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் உள்ளத்துக்குள்ள அமைதலை ஏற்படுத்தின கிதியோன். காரணம், கர்த்தர் கூட இருந்தார். Lord was with him. Lord was with Gideon. கிதியோனோடு இயேசு இருந்தார். கிதியோனோடு கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. பிரியமானவர்களே, உங்களோடும் என்னோடும் இயேசு இருந்தால், கர்த்தருடைய வசனம் இருந்தால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தால், நாம் பராக்கிரமசாலிகள். We are all mighty person before our enemies, in our nation, in our village, in our street, in our taluk.
நம்முடைய தெருவா இருக்கலாம், நம்முடைய தாலுக்காவா இருக்கலாம், கிராமமா இருக்கலாம், பட்டணமா இருக்கலாம், உங்க வேலை ஸ்தலமா இருக்கலாம். நீங்கள் பராக்கிரமசாலிகள். The Lord is with us. நம்மோடு கூட ஆண்டவர் இருந்தா நம்ம பராக்கிரமசாலிகள். பயப்படாதீங்க. நான் ஒரு பிள்ளையா பிறந்துட்டு என்ன பண்ண போறது நினைக்கிறீங்களா? ஒரு பிள்ளையா பிறந்திருந்தால் நீ சத்துரு முறியடித்து உன் ஊர்ல தலை நிமிர்ந்து வாட வைப்பார் ஆண்டவர். பங்காளிங்க 10 பிள்ளை பெற்று எடுத்துட்டாங்க. இல்ல பங்காளிங்க 5 பேர் இருக்கிறாங்க, அந்த வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்க, ஒண்டி கட்டியா இருக்கிறேன், என்ன தொந்தரவு பண்றாங்க, என்னால ஒண்ணும் முடியல, நான் என்ன பண்ணுவது ஒருத்தரா இருந்து. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை ஒருவனை கொண்டு ஒரு தேசத்தை நான் முறியடிப்பேன்னு சொன்னார், ஒரு ஜாதியை முறியடிப்பேன். ஆண்டவர் கூட இருந்தா போதுங்க, சத்துருக்கள் தானாவே தலை தொங்க போட்டுருவாங்க. அவர்கள் மீண்டும் தலை எடுக்காமல் தாழ்த்தப்பட்டார்கள். எதிரிகள் தாழ்த்தப்பட்டார்கள், தலை எடுக்கவில்லை. அவங்க தலை எடுக்கல, தலை தூக்க முடியல எதிரியாக. ஆனா தேவப்பிள்ளையுடைய தலையை கர்த்தர் நிமிர்த்தினா ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எதிரிகள் தாழ்த்தப்பட்டார்கள், எதிரிகள் தலை எடுக்கல. மீதியானேர் தாழ்த்தப்பட்டார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயித்தார்கள். 40 வருஷம் there was a great silence. கிதியோன் நாட்களில் ஒரு பெரிய அமைதி, அமைதி, அமைதி. சாலமோன் நாட்கள் எப்படி அமைதி இருந்ததோ 40 வருஷம், கிதியோனின் நாட்களிலும் அமைதியை கர்த்தர் கொடுத்தார். உங்க குடும்பத்தில் அமைதல் வேண்டுமா? உள்ளத்தில் அமைதல் வேண்டுமா? வாழ்க்கையில் அமைதல் வேண்டுமா? வீட்டில் அமைதல் வேண்டுமா? கர்த்தர் அமைதல் கொடுக்கிறார். ஆறுதல் இல்லையோ, அலைந்து தவிக்கின்றாயோ, ஆறுதல் தந்திடும் இயேசு அன்பாய் உன்னை அழைக்கின்றாரே. ஆறுதல் இல்லாம, அமைதல் இல்லாம கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது உன் குடும்பம். யாராலையும் அதை அடக்க முடியலையா? கொதிக்கிறத யாராலையும் அடக்க முடியலையா? எழுப்பி கொடுக்கிற பிரச்சனையை அடக்க முடியலையா? சத்துருவை தாழ்த்த முடியலையா? சத்துரு தலை நிமிர்த்தி கொண்டே இருக்கிறானா? சத்துரு நெஞ்சை நிமிர்த்தி கொண்டே இருக்கிறானா? அடக்க ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் நீங்களும் நானும் நேசிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஒரு பெரிய அமைதல் உண்டு. தேசம் அமைதலாக மாறும். வியாதினால கொந்தளித்து கொண்டிருக்கிறேன், வறுமையினால வேலை இல்லாதனால கொந்தளித்து கொண்டிருக்கிற இந்த தேசம் சீக்கிரம் அமைதலாக போகிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். உள்ளத்துக்குள்ள அமைதல், இல்லத்துக்குள்ள அமைதல், நாட்டுக்குள்ள அமைதல், தலைவர்களுக்குள்ள அமைதல், எல்லா அமைதலையும் கர்த்தர் தருவான். கிதியோன் நாட்கள் இருந்த அமைதல், சாலமோன் நாட்கள் இருந்த அமைதல், நம்முடைய நாட்களில் அமைதல் வேண்டும். அமைதலை தான் எதிர்பார்க்கும். அமைதல்னா சமாதானமான ஒரு வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை தான் அமைதல். பிரியமானவர்களே, தேசத்தில் நிச்சயமா இந்த அமைதியான ஒரு தேசமாக அமைதலை கர்த்தர் நிச்சயமா ஏற்படும். 40 வருஷம் மாத்திரமல்ல, நாம் வாழ்கிற நாளெல்லாம் நமக்கு அமைதலை கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். 5 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். ஆசீர்வதிக்கும் தேசம். ஈசாக்கு ஆசீர்வாதமா மாற்றி கொடுத்தா அந்த தேசத்தை, இடத்தை உண்டாக்கினா, அவர் கீழ்ப்படிந்து கர்த்தர் எங்கேயுமே என்னை ஆசீர்வதிக்க முடியும் என்கிற அந்த வைராக்கியம் அவருக்குள்ள இருந்தது. எங்க இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பான், எங்க இருந்தாலும் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே ஆசீர்வதிக்கிற தேசமாக நம்முடைய தேசத்தை மாற்றுவார், உங்களை மாற்றுவார். 2வது, ஆத்துமாக்களால் நிரம்பும் தேசம். ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சித்து சபைகளை கொண்டு நிரப்பி தேசத்தை நம்ம எதற்கே இருக்க போகிறோம், பெருவான்மையா நம்ம இருக்க போகிறோம். ஒரு எழுப்புதலை கர்த்தர் தர போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசைக்கு சித்தனா மாறி போகும், ரெகோபோத் உங்களுக்கு உண்டாகும். நீங்க கையில் செய்கிற வேலையில நீங்க ஆசீர்வாதத்தை பார்ப்பீர்கள். 3வது, ஆராதிக்கும் தேசம். கர்த்தரை ஆராதிக்கணும். சபையே, சபை ஜனமே, கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். நாட்கள்ல ஆன்லைன்ல பார்த்து கர்த்தரை ஆராதி. நீ டிவியில பார்க்கலாம், ஆனா உன் சொந்த சபை, உன் சொந்த பாஸ்டருடைய மெசேஜ் நீ கேட்கணும். நீ போற சபையோடைய ஆராதனை நீ கேட்கணும். பாஸ்டர் எப்படி இருக்கலாம், பாஸ்டர் பாட்டு நல்லாம இருக்கலாம், பிரசங்கம் நல்லாம இருக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் அதுல உண்டு. ஏன்னா வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அதை நீ ஒரு நாளும் மறந்து போகாது. உன் சொந்த சபை, உன் சொந்த சபையுடைய பிரசங்கம், உன் சொந்த சபையுடைய ஆராதனை, இதை முதலாவது நீ கண்ணோக்கமா இரு. பிறகுதான் எல்லாம். அல்லேலூயா, ஆராதிக்க மறக்காது. அல்லது ஆனந்திக்கும் தேசம், புலம்பிக் கொண்டிருக்கிற தேசம் ஆனந்தமாய் மாற போகிறது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். மகிழ்ந்திருப்பமாக தேசமே, பயப்படாத, மகிழ்ந்து களி கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை தேசத்தில் செய்ய போகிறார். சிறுமையெல்லாம் மாற்ற போகிறார். மகிழ்ச்சியா இருப்போமாக. கடைசியாக அமைதியான தேசம். நீ கோழையா இருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், ஒன்னும் மீதி இல்லாம இருக்கலாம், சத்துருக்கள் தலையை தூக்கலாம், உன் தலை தாழ்த்தப்பட்டது போல தெரியலாம். ஆப்போசிட்டா கர்த்தர் மாற்றி எதிருடைய தலையை தாழ்த்தி அவன் தலையெடுக்க முடியாதபடிக்கு செய்து உன் தலையை உயர்த்த போகிறார் கர்த்தர். அமைதல் வரப்போகிறது உன் குடும்பத்துல. தேசத்துல ஒரு பெரிய அமைதலை கர்த்தர் தரப்போகிறா. எல்லா விதமான கொந்தளிப்பை கர்த்தர் அடக்க போகிறா. வறுமை, கஷ்டம், பஞ்சம் எல்லாவற்றையும் நீக்கி அமைதல் உண்டாகும். காற்றை இறையாதே, கடலை அமைதலாயிரு என்று சொல்லும் போது அமைதல் உண்டாயிற்று. கடல்ல
கடல் அமைதல் வருமா? சான்ஸே கிடையாது. கடல் எப்பொழுதுமே அலையின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் இயற்கைக்கு மேற்பட்ட அதிசயங்களை செய்தவர் நம்ம ஆராதிக்கிறான். நிச்சயமா வாழ்க்கையில் அமைதல் தருவார், தேசத்துக்கு அமைதலை தருவார், சமாதானத்தை தருவார். கண்களை மூடி நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கிருபையுள்ள பிதாவே, எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சொன்ன அந்த நல்ல வார்த்தைகளுக்காக சொல்றேன். என் வார்த்தை வெறுமனே திரும்புவதில்லை. நான் செய்த காரியத்தை செய்து அது என்னிடமாய், நான் சொன்ன காரியத்தை செய்து அது என்னிடமாய் திரும்புன்னு சொன்னீங்களப்பா. நீங்க சொன்ன அந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம். இந்த வசனம் அப்படியே பலிப்பதாக சோத்திரம். ஆசீர்வதிக்கும் தேசம், நீர் ஆத்துமாக்களால் நிரப்பும் தேசம், ஆராதிக்கும் தேசம் எங்க தேசம், ஆனந்திக்கும் தேசம், அமைதியான தேசம். இதை நீங்க செய்ய போறீங்க, வாக்கு கொடுத்திருக்கிறீங்க. இந்த மாசமே இது நிறைவேறுவதாக, இந்த மாதமே நிறைவேறட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. ஓ ஷக்கா ரதா ரபோ தரபா ஷியந்தா ரபா, உம்முடைய வார்த்தையை நீ உணர்த்தின உணர்த்துதலோடு பிரசங்கித்து இருக்கிறேன். இது அற்புதம் நடக்கட்டும், இதன் மூலம் அதிசயம் நடக்கட்டும். ஜனங்கள் இந்த வார்த்தையை கேட்டு பூரிப்பாகட்டும் ஆண்டவரே. அப்படி நாமத்துக்கு மகிமையை நீ வரப்பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவே, இந்த மாதம் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசிரியர், ஒருவேளை பிறந்த நாள் திருமண நாள் இந்த மாசம் உங்களுக்கு இருந்தா நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நில்லுங்க. சின்ன பிள்ளையோ பெரியவங்களோ வாலிபரோ பிறந்த நாளை காண்கிற அல்லது கண்ட, அல்லது இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு பிறந்த நாள் இருக்கலாம், இந்த வாரம் இருக்கலாம், இந்த மாசம் இருக்கலாம், இந்த மாதத்துல பிறந்த நாளை காண்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னை ஆசீர்வதி ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாள் இந்த ஜூன் மாசம் காண்கிறவர்களை ஆசீர்வதியும், வருஷத்தை கூட்டி தாரும், வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களி கூறும்படி அந்த காலையில இவர்களை திருப்தியாகும், உமக்காக வைரக்கமாய் வாழ்ந்து இன்னும் ஆண்டவரே உமக்காக பயன்பட, இவர்கள் கையும் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட, வியாதி பலவீனம் நீங்கி போக, புது வருஷத்துல புது நன்மைகளை கொடுத்து ஆண்டவரே புதிய ஆவிக்குரிய அனுபவத்துல கால் பதிக்க வளர என் தேவன் கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடந்த வருஷத்தில் ஆண்டவரே சஞ்சலம் கஷ்டம் எல்லாம் நீங்கி புது வருஷத்தில் நன்மைகள் நாள்தோறும் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கிறேன், பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உமக்கு நன்றி 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 நன்றி. தேசத்தை ரட்சியும், தேச தலைவர்கள் ஆண்டவரே ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானமா இருக்கட்டும். ஆண்டவர் தேசத்தின் எல்லைகளிலே அந்த சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே சோதர், ஒரு நாடு இன்னொரு நாடும் சண்டை போட்டு கொள்ளக்கூடாதப்பா. ஒரு அமைதல் உண்டாகட்டும் நாடுகளுக்கு இடையில, தேச தலைவர்களுக்கு இடையில ஒரு அமைதல் வருவதாக. ஆண்டவரே அமைதலான தேசமா நாடாக எங்கள் நாடு மாறுவதாக, கிராமங்களுக்குள்ள ஒரு அமைதல் வருவதாக, வீடுகளுக்குள்ள ஒரு அமைதல் வருவதாக, குடும்பங்களுக்குள்ள ஒரு அமைதல் வருவதாக, சபைகளுக்குள்ளே ஒரு அமைதல் வருவதாக. இந்த அமைதல் என்பது ஒரு சமாதானம். இந்த சமாதானத்தை கட்டளையிடுங்க. நமக்கு சோதரம் 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 சோதரம். சீக்கிரம் இந்த லாக்டவுன் மாறட்டும். சீக்கிரம் கொரோனா வியாதி மாறினா தான் இந்த லாக்டவுன் மாறும். கொரோனா வியாதிகளை அடித்து போடும் ஆண்டவரே. சென்னை மாவட்டம், திருவள்ளூர், ஆண்டவரே காஞ்சிபுரம், எங்க செங்கல்பட்டு, இந்த 4 மாவட்டம் தமிழ்நாட்டில் அதிகமாக கொரோனா இருக்குன்னு நியூஸ் நாங்க கேள்விப்படுகிறோம், கண்ணார பாக்குறோம். தேவனே ஐயா, பேஷண்ட் எல்லாரையும் குணமாக்குங்கப்பா. தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவங்க சுகமா இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே ரிப்போர்ட் எல்லாம் ஆண்டவரே நார்மலா வரட்டும். கர்த்தாவே நீர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் புதிதாக யாரும் இந்த வியாதி அட்டாக் பண்ணாதபடிக்கு கர்த்தர் பரிகாரம் பண்ணும்படியா ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளையுடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், தேச தலைவர்களை பாதுகாத்துக் கொள்ளும், கிராமங்களுக்கு எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், எல்லா குடும்பங்களும் பாதுகாப்பை வைப்பீராக. தேசத்தை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இந்த தேசத்துல நாங்க வாழ்ந்து தேசத்தை அனுபவிக்க, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க கிருபைதாரும். சகல துதிக நமக்கு எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், விலகாத தேவ பிரசன்னம் இன்றும் என்று சதா காலங்கள் நம் அனைவரோடும் உலகத்தில் இருக்கிற எல்லா தேவ ஜனங்களோடும் கூட இயேசுவின் வருகை பிறகு நிலைத்திருந்து நாம் பாதுகாப்பாய் வாழ, அவருக்காக பயன்பட, அவரை ஆராதிக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. Thank you.